ಆಗಿದ್ದೇವೆ. ஒரு விசேஷமான நாளை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்காக கனம் செலுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படியாக இந்த நாளை அனுசரிக்கிறீர்கள். ಒಂದು ವಿಶೇಷಿತವಾದಂತ ಈ ದಿವಸದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನ ಘನವನ್ನ ಅರ್ಪಿಸುವಂತೆ ಇದನ್ನ ನೀವು ಆಚರಿಸುತ್ತಿದ್ದೀರಾ. இத்தனை ஆண்டுகள் உங்களை ஊழியத்தில் நடத்தி கொண்டு வந்த தேவன், திருச்சபையின் ஐக்கியத்தில் நடத்தி கொண்டு வந்த தேவன் இனி வரக்கூடிய நாட்களிலும் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ಇಷ್ಟು ವರ್ಷಗಳವರೆಗೂ ನಿಮ್ಮನ್ನ ಸಭೆಯೊಂದಿಗೆ ಒಂದು ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ಕರೆತಂದಂತ ದೇವರು, ಸೇವೆಯ ಹಾದಿಯಲ್ಲಿ ಕರೆತಂದಂತ ದೇವರು ಇನ್ನು ಮುಂದೆ ನಿಮ್ಮನ್ನ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நான் என்னுடைய சபையை விட்டு ரொம்ப வெளியே போறது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை என் சபையை விட்டு நான் வெளியே நின்றுட்டு இருக்கிறேன். ಅಂದ ಅವರು ಅವರ ಸಭೆಯನ್ನ ಬಿಟ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ಹೊರಗೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಅವರ ಸಭೆಯನ್ನ ಬಿಟ್ಟು ಇದೇ ಮೊದಲನೆಯ ಒಂದು ಭಾನುವಾರ ಮತ್ತೊಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಅವರು ನಿಂತಿರುವಂತದ್ದು. இந்த நேரத்தில் என்னுடைய மனைவி எங்களுடைய சபையை நடத்திட்டு இருப்பாங்க. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರ ಹೆಂಡತಿ ಅವರ ಸಭೆಯನ್ನು ನಡೆಸಿರುತ್ತಾರೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேத வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯದ ಕಡೆಗೆ ನಾವು ಹೋಗೋಣ. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31வது வசனம். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 4ನೇ ಅಧ್ಯಾಯ 30 31ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದೋಣ. அதான் வாசிக்கிறீங்களா? ನಿನ್ನ ಕೈ ಚಾಚುತ್ತಿರುವಲ್ಲಿ ನಿನ್ನ ದಾಸರು ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಧೈರ್ಯದಿಂದ ಹೇಳುವ ಹಾಗೆ ಅನುಗ್ರಹಿಸು ಅಂದರು. ಹೀಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಕೂಡಲೇ ಅವರು ನೆರವೇರಿದ್ದ ಸ್ಥಳವು ನಡುಗಿತು. ಅವರೆಲ್ಲರೂ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧೈರ್ಯದಿಂದ ಹೇಳತೊಡಗಿದರು. நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? ನಾವೆಲ್ಲ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ಪರಲೋಕದ ತಂದೆ, ಇಂಥ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸ್ತುತಿಯನ್ನು ಅರ್ಪಿಸುತ್ತೇವೆ. விசேஷமாக ஆண்டவரே, இந்த திருச்சபை இந்த நாளில் தங்களுடைய ஆண்டு விழாவை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது, ದೇವರೇ, ವಿಶೇಷವಾಗಿ ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಸಭೆಯು ತಮ್ಮ ವಾರ್ಷಿಕೋತ್ಸವವನ್ನು ಆಚರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ இந்த சபைக்கு ஊழியம் செய்யும்படியாய் நீ தெரிந்து கொண்ட ஊழியர் குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡುವಂತೆ ನೀವು ಆರಿಸಿಕೊಂಡ ಸೇವಕರ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ನಾವು ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವೆ. அவர் மூலமாய் நடத்தப்படுகிற அருமையான மந்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಸಲ್ಪಡುವಂತ ಈ ಒಂದು ಮಂದೆಗಾಗಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವೆ. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವೆ. நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ನೀವು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ ದೇವರೇ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮத்தில் நல்ல பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಸ್ವರ್ಗೀಯ ತಂದೆಯೇ. நான் தமிழ்ல மறுபடியும் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. அப்போஸ்தலர் 4:30 மற்றும் 31வது வசனம். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ 4:30 31ನೇ ವಚನ. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தி அருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையினுடைய ஊழியத்தை நாம் வாசிக்கிறோம். ಈ ಒಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಮೊದಲನೆಯ ಶತಮಾನದ ದೇವರ ಸಭೆಯ ಒಂದು ಸೇವೆಯ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இதுதான் சபையினுடைய ஊழியமாக இருந்தது, சபையினுடைய வாழ்க்கையாக இருந்தது. ಇದೇ ಸಭೆಯ ಸೇವೆಯಾಗಿಯೂ ಸಭೆಯ ಜೀವಿತವಾಗಿಯೂ ಇತ್ತು. 31ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. 31ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾಗ ಅವರು ಸೇರಿ ಬಂದಂತ ಸ್ಥಳವು ನಡುಗಿತು ಎಂಬುದಾಗಿ. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ಅವರೆಲ್ಲರೂ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಧೈರ್ಯದಿಂದ ಸಾರುವವರಾಗಿದ್ದರು. ஜெபமும் வேத வசனமுமே 1ஆம் நூற்றாண்டு சபையின் ஊழியமாக இருந்தது. அந்த ಪ್ರಾರ್ಥನೆಯು ದೇವರ ವಾಕ್ಯವೇ ಮೊದಲನೆಯ ಶತಮಾನದ ಸಭೆಯ ಸೇವೆಯಾಗಿತ್ತು. ஜெபமும் வேத வசனமும் மட்டுமே அவர்களுடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையாக இருந்தது. அந்த ಪ್ರಾರ್ಥನೆಯು ದೇವರ ವಾಕ್ಯವು ಮಾತ್ರವೇ ಆ ದಿವಸದ ಸಭೆಗಳ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಜೀವಿತವಾಗಿತ್ತು. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய சபையும் கூட ஜெபமும் வேத வசனமுமே இம்மட்டும் வந்திருக்கிறீர்கள் என்று
கிறிஸ்துவுக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். ಅಂತ ಪ್ರಿಯ ದೇವ ಸಭೆಯೇ, ನೀವು ನಿಮ್ಮ ಸಭೆಯು ದೇವರ ವಾಕ್ಯವು ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದಲೇ ಇದುವರೆಗೂ ನೀವು ಸಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಂಬುತ್ತೇವೆ. இனி வரக்கூடிய நாட்களிலும் ஜெபமும் வேத வசனமும் உங்களுடைய ஊழியமும் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் என்று கர்த்தருக்குள் ಇನ್ನು வாழ்த்துகிறேன். ಮುಂದಿನ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಕೂಡ ದೇವರ ವಾಕ್ಯವು ಪ್ರಾರ್ಥನೆಯೇ ನಿಮ್ಮ ಜೀವಿತವಾಗಿಯೂ ಸಭೆಯ ಸೇವೆಯಾಗಿರಲಿ ಎಂದು ನಾವು ಬೇಡುತ್ತೇವೆ. This too may sound very simple. இது ரெண்டும் ரொம்ப சாதாரணமான வார்த்தை போல இருக்கலாம். ಈ ಎರಡು ವಿಷಯಗಳು ನಮಗೆ ಬಹಳ ಸಾಧಾರಣವಾಗಿ ಅನ್ನಿಸಬಹುದು. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. ಅಂದ ವಾಕ್ಯವು ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ ಎಂದರೆ, ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾಗ ಅವರು ಸೇರಿ ಬಂದಂತ ಸ್ಥಳವು ನಡುಗಿತು ಎಂಬುದಾಗಿ. இங்கிலீஷ்ல ஒரு வெர்ஷன்ல பார்த்தேன், இட் shook violently அப்படின்னு போட்டிருக்குது. ಅಂದ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯ ಒಂದು ಭಾಷಾಂತರದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅವರು ಬಂದಂತ ಒಂದು ಸ್ಥಳವು ತೀವ್ರವಾಗಿ ನಡುಗಿತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. violently. ಅದು ಬಹಳ ಒಂದು ಘೋರವಾಗಿ ತೀವ್ರವಾಗಿ ನಡುಗಿತು ಎಂಬುದಾಗಿ. இந்த ரெண்டு வார்த்தைகளையும் சேர்த்த மாதிரி நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ಈ ಎರಡು ಮಾತುಗಳು ಅಥವಾ ಪದಗಳು ಸೇರಿದ ಹಾಗೆ ಒಂದು ಸಾಲನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ, ಗಮನಿಸಿರಿ. ஜெபம் உங்களுக்காக அசைவை ஏற்படுத்தும். ಪ್ರಾರ್ಥನೆಯು ನಿಮಗಾಗಿ ಒಂದು ನಡುಗುವಿಕೆಯನ್ನು ತರುವಂತದ್ದಾಗಿದೆ. மறுபடியும் சொல்றேன், ஜெபம் உங்களுக்காக அசைவை ஏற்படுத்தும். ಪ್ರಾರ್ಥನೆಯು ನಿಮಗಾಗಿ ಒಂದು ನಡುಗುವಿಕೆಯನ್ನು ತರುತ್ತದೆ. வேத வசனம் உங்களுக்கு அசைவை ஏற்படுத்தும். ದೇವರ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ನಡುಗುವಿಕೆಯನ್ನು ತರುತ್ತದೆ. I hope you have understood. நான் சொல்றதை கவனிச்சுக்கோங்க. ஜெபம் உங்களுக்காக சுற்றிலும் அசைவு உண்டாக்கும். வேத வசனம் உங்களை அசைக்கும். ಅಂದ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯು ನಿಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರುವಂತಹ ವಿಚಾರಗಳಲ್ಲಿ ಒಂದು ನಡುಗುವಿಕೆಯನ್ನು ತರುತ್ತದೆ. ದೇವರ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮೊಳಗೆ ನಡುಗುವಿಕೆಯನ್ನು ತರುತ್ತದೆ. நீங்க இப்படி நினைச்சுக்கோங்களேன், ஒரு இடம் அசைதுன்னு வச்சுக்கோங்க. ನೀವು ನೆನೆಸಿರಿ ಒಂದು ಸ್ಥಳವು ನಡುಗುತ್ತಿದೆ ಅಂತ. அந்த இடத்துல சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் அசையும். ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸುತ್ತಲಿರುವಂತ ವಸ್ತುಗಳೆಲ್ಲ ಅಲ್ಲಾಡುತ್ತದೆ. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் அசையவே மாட்டேன்? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ, ನಾನ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲಾಡೋದೇ ಇಲ್ಲ ಅಂತ? அசைய மாட்டீங்களா? ನೀವು ನಡುಗೋದಿಲ್ವಾ, ಅಲ್ಲಾಡೋದಿಲ್ವಾ? சுத்தி இருக்கிற பொருளும் அசையும், நம்மளும் அசையும். ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸ್ಥಳ ನಡುಗುವಾಗ ಅಲ್ಲಿ ಸುತ್ತಲಿರುವಂತ ವಸ್ತುವು ನಡುಗುತ್ತದೆ, ಅಲ್ಲಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ನಡುಗುತ್ತಾರೆ. ஆதி நூற்றாண்டு திருச்சபையில் சுற்றிலும் அசைவு உண்டாயிற்று, விசுவாசிகளுக்குள் அசைவு உண்டாயிற்று. அந்த ಆದಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಸುತ್ತಲೂ ನಡುಗುವಿಕೆ ಉಂಟಾಯಿತು, ನಂಬಿಗಸ್ತರಲ್ಲಿಯೂ ನಡುಗುವಿಕೆ ಉಂಟಾಯಿತು. ஆகையினாலதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜெபம் உங்களை சுற்றிலும் அசைவு ಅಂದ உண்டாக்கும். ನಿಮಗೊಂದನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ, ಪ್ರಾರ್ಥನೆಯು ನಿಮ್ಮ ಸುತ್ತಲಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಡುಗುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. வேத வசனம் உங்களுக்குள்ளான தனிப்பட்ட எழுப்புதலை கொண்டு வரும். ದೇವರ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮೊಳಗೆ ಪ್ರತ್ಯೇಕವಾದಂತ ಉಜ್ಜೀವನವನ್ನ ಹೊರತರುತ್ತದೆ. இந்த ரெண்டுக்கும் ஒரு காலத்துல தடை வந்த போது, ಈ ಎರಡು ವಿಷಯಕ್ಕೂ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ತಡೆಗಳು ಉಂಟಾದಾಗ அங்க நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் நாம் அப்போஸ்தலர் 4 வாசிக்கிறோம். ಅಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕೆಲವು ಘಟನೆಗಳನ್ನ ನಾವು ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸುತ್ತೇವೆ. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த கிறிஸ்தನಲ್ಲಿ ಪ್ರಿಯರಾದವರೇ, இந்த ரெண்டு வேத பகுதியை மூன்றாக பிரித்து நான் உங்களுக்கு தேவனுடைய ஆவியானவரின் உதவியோடு கூட விவரித்து காண்பிக்க விரும்புகிறேன். அந்த ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಒಂದು 3 ಭಾಗವಾಗಿ ವಿಂಗಡಿಸಿ ದೇವರ ಆತ್ಮನ ಸಹಾಯದಿಂದ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದನ್ನ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬಯಸುತ್ತೇವೆ. வாட் மேட் them to pray? அவர்களை ஜெபிக்கும்படியாக தூண்டியது எது? ಅವರನ್ನ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅವರನ್ನ ಎಬ್ಬಿಸಿದ್ದು ಯಾವ ವಿಷಯವು? நீங்க கொஞ்சம் கவனமா கவனிச்சீங்கன்னா தான் மெசேஜை புரிஞ்சிக்க முடியும். ನೀವು ಸ್ವಲ್ಪ ಗಮನದಿಂದ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳುವಾಗಲೇ ಅದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. எது அவர்களை ஜெபிக்கும்படியாக தூண்டினது? ಯಾವ ವಿಷಯವು ಅವರನ್ನ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಅವರನ್ನ ಎಬ್ಬಿಸಿತು? that is the circumstances. அங்க இருந்த சூழ்நிலைமைகள் அவர்களை ஜெபிக்க தூண்டியது. ಆ ಜನರು ಇದ್ದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯು ಅವರನ್ನ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ಅವರನ್ನ ಎಬ್ಬಿಸಿ ಬಿಡಿತು. இரண்டாவதாக நான் உங்களுக்கு அவர்களுடைய ஜெபம் எப்படி இருந்தது என்பதை சொல்லி தரப்போகிறேன். ಎರಡನೆಯದಾಗಿ ಆ ಒಂದು ಜನರ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯು ಹೇಗಿತ್ತು ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಸೋದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. சூழ்நிலைமைகள் என்ன என்பதை காண்பிப்போம். ಅಲ್ಲಿದ್ದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಏನು ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಿದ್ದೇವೆ. because it is similar today also. ಯಾಕಂದ್ರೆ ಆ ದಿವಸದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯು ಈಗಲೂ ಅದೇ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದೆ. சூழ்நிலைமைகள் மாறிவிட்டது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ನಾವು ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬದಲಾಯಿತು ಎಂದು ನೆನೆಸಬಾರದು. பரிசுத்த வேதாகமம் மாத்திரம் தான் இன்னைக்கு வரைக்கும் புது எடிஷன் வராம இருக்கு. அந்த ದೇವರ ವಾಕ್ಯವು ಮಾತ್ರವೇ ಇದುವರೆಗೂ ಒಂದು ಎಡಿಷನ್, ಒಂದು ಹೊಸ ಭಾಗ ಬರದೇ ಇದೆ. மீதி எல்லா புஸ்தகமும் எடிட் பண்ணி அப்டேட்
பண்ணிட்டே இருக்கிறாங்க. ಉಳಿದ ಎಲ್ಲಾ ಪುಸ್ತಕಗಳು ಕೂಡ ಅದನ್ನ ತಿದ್ದುಪಡಿ ಮಾಡಿ ಪುನಃ ಅದನ್ನ ಮುದ್ರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஏனென்றால் இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ಯಾಕಂದ್ರೆ ಇದು ಜೀವವುಳ್ಳ ದೇವರ ವಚನ. ஆகையினாலே ಆದದರಿಂದ ஜெபத்திற்கான சூழ்நிலைமை என்ன, ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಾಗಿದ್ದಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನು, எப்படிப்பட்ட ஜெபமாக அவர்களுடைய ஜெபம் இருந்தது, ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿ ಆ ಜನರ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿತ್ತು, வேத வசனம் அவர்களுக்குள் கொண்டு வந்த எழுப்புதல் என்ன, ದೇವರ ವಾಕ್ಯವು ಅವರೊಳಗೆ ತಂದಂತ ಉಜ್ಜೀವನವು ಏನು. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 3 பகுதிகளை நீங்கள் ஆவியானுடைய உதவியோடு கற்றுக்கொள்ளுகிற போது, ಈ ಮೂರು ವಿಷಯಗಳನ್ನ ದೇವರಾತ್ಮನ ಸಹಾಯದಿಂದ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಗ நீங்கள் இன்னும் வளருவதற்கு ஏதுவானதாக ನೀವು இருக்கும். ಇನ್ನೂ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ಅದು ಸಹಾಯ எத்தனை ಮಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ. பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ஹalleluya, ನಂಬುತ್ತೀರಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஜெபிப்பதற்கான சூழ்நிலைமைகள் என்ன, ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಾಗಿದ್ದಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶಗಳು ಏನು. இதுதான் அப்போஸ்தலருடைய ஊழியத்தினுடைய துவக்கம். ಇದೇ ಅಪೊಸ್ತಲರ ಸೇವೆಯ ಪ್ರಾರಂಭವು. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்கு உட்படுத்தப்படுகிறார்கள். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅವರು ಪಂಚಶತಮ ದಿವಸದ ಅನುಭವದೊಳಗೆ ಹಾದು ಹೋಗುತ್ತಾರೆ. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரும் யோவானும் ஜெபிக்கும்படியாக தேவாலயத்துக்கு போகிறார்கள். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಯೋಹಾನನು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. நான் ஒன்னு சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ಅದನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ, ಗಮನಿಸಿರಿ. பிசாசு ரொம்ப தந்திரமானவன். ಸೈತಾನನು ಬಹಳ ತಂತ್ರವಾದವನು. உங்களை வளர விட்டுட்டு தடுக்க மாட்டான், உங்களை வளர விட்டுட்டு ஸ்டாப் பண்ண மாட்டான். ನಿಮ್ಮನ್ನ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನ ತಡೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஆரம்பத்திலேயே உங்களை கலைந்தெறிய அவன் முயற்சிப்பான். ಆರಂಭದಲ್ಲಿಯೇ ನೀವು ಫಲ ಕೊಡದಂತೆ ನಿಮ್ಮನ್ನ ಅವನು ಪ್ರಯತ್ನ ಮಾಡುತ್ತಾನೆ. இப்பதான் ஊழியம் 1ஆம் நூற்றாண்டு திருச்சபைக்குள்ள ஆரம்பிக்க போகிறது. ಈಗಲೇ ಸೇವೆಯು ಮೊದಲನೆಯ ಒಂದು ಶತಮಾನದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಆದಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗುವುದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದೆ. அன்றைக்கு இருந்த அரசும் மத தலைவர்களும் இந்த ஊழியத்தை எப்படியாகிலும் தடை செய்து விட வேண்டும் என்கிற முயற்சியுடையவர்களாக இருந்தார்கள். ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅಲ್ಲಿದ್ದಂತ ಒಂದು ಮತ ಬೋಧಕರುಗಳು, ಅಲ್ಲಿದ್ದಂತ ನಾಯಕರುಗಳು ಸೇವೆಯು ಆರಂಭವಾಗದಂತೆ ಅದನ್ನು ತಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தெரிந்து கொண்ட தேவன் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை அனுமதிக்கவே மாட்டார். ನಮ್ಮನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡಂತ ದೇವರು ಒಂದು ದಿವಸವೂ ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ತಡೆಗಳನ್ನ ತರುವುದಿಲ್ಲ. அவனுக்கு மேலாக நம்முடைய தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ಅವನಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ನಮ್ಮ ದೇವರ ಶಕ್ತಿಯು ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. அவர்களுக்கு எதிராக நின்றவர்களுடைய எதிர்ப்புகள் எது ஜெபத்தை தூண்டியது என்றால், ಆ ಜನರ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನ ಯಾವುದು ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಪ್ರೇರೇಪಿಸಿತು ಎಂಬುದಾದರೆ, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ ವಚನ. ಯೇಸುವಿನ ದುಷ್ಟಾಂತದಿಂದ ಸತ್ತವರಿಗೆ ಪುನರುತ್ಥಾನವಾಗುವುದೆಂದು ಅಪೊಸ್ತಲರು ಜನರಿಗೆ ಬೋಧಿಸುತ್ತಿರುವುದನ್ನು ನೋಡಿದಾಗ ಅವರಿಗೆ ಕೋಪ ಬಂತು. அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கித்திருக்கிறதுனாலும் சினம் கொண்டு கோபம் கொண்டு ಆ ಒಂದು ಜನರು, ಆ ಒಂದು ನಾಯಕರುಗಳು ಕೋಪಗೊಂಡು, நம்ம எப்படி நினைப்போம்னா, பிசாசுடைய ஆயுதங்கள் எல்லாம் ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும் என்று நாம் நினைப்போம். ನಾವು ಹೇಗೆ ನೆನೆಸುತ್ತೇವೆಂದರೆ ಸೈತಾನನ ಆಯುಧಗಳೆಲ್ಲ ಬಹಳ ಭಯಂಕರವಾದವುಗಳಾಗಿವೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಯೋಚಿಸುತ್ತೇವೆ. நம்மளை அழிக்கிறதுக்கான ஆயுதங்கள்லேயே மிக மோசமான ஆயுதம் எதுவென்று சொன்னால் கோபம். ನಮ್ಮ ನಾಶ ಮಾಡುವಂತ ಆಯುಧಗಳಲ್ಲಿ ಬಹಳ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಆಯುಧ ಯಾವುದೆಂದರೆ ಅದು ಕೋಪ. நேற்றுக்கு நைட்டு பாஸ்டர் வீட்டில் அந்த ரூமில் உட்காந்துட்டு நான் மறுபடியும் இந்த வசனங்களை தியானித்து கொண்டிருக்கிற போது, இது கரெக்டாக இருக்குமா, இந்த சென்டென்ஸை கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்திகிட்டே இருக்கிறாரு. பிசாசு பயன்படுத்துகிற ஆயுதங்களில் மனிதனை அழிப்பதற்கு பயன்படுத்துகிற மிக மோசமான ஆயுதம் எதுவாக இருக்கும் என்றால் கோபம் என்பதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ನೆನ್ನೆಯ ದಿವಸದಲ್ಲಿ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಓದುತ್ತಿರುವಾಗ, ನಿಮ್ಮ ಸೇವಕರ ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತು ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಪುನಃ ಓದುತ್ತಿರುವಾಗ ದೇವರ ಮನಸ್ಸಿಗೆ ಆ ಒಂದು ನೆನಪಿಗೆ ತಂದಂತ ಒಂದು ಸಾಲೇನೆಂದರೆ, ಮನುಷ್ಯನನ್ನು ನಾಶಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸೈತಾನನು ಉಪಯೋಗಿಸುವಂತ ಆಯುಧಗಳಲ್ಲಿ ಅತಿ ಮುಖ್ಯವಾಗಿರುವಂತದ್ದು ಯಾವುದೆಂದರೆ ಕೋಪ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக ಅನೇಕರುடைய ಕೋಪங்கள் எழும்பಿ இருக்கலாம். ನನ್ನ ಪ್ರಿಯರಾದ ದೇವರ ಜನರೇ, ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅನೇಕರ ಕೋಪವು ಎದ್ದಿರಬಹುದು. தேவன் மனிதர்களை அழிக்க பயன்படுத்துகிற ஒரு சில 4 விதமான
பொருட்கள் இருக்கிறது. அந்த ಒಂದು ದೇವರು ಮನುಷ್ಯರನ್ನ ಅಳಿಸುವುದಕ್ಕೆ ಒಂದು ಅಥವಾ ಮನುಷ್ಯರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎಬ್ಬಿಸುವಂತ 4 ವಿಧವಾದ ವಿಷಯಗಳಿದೆ. யோபுவின் புஸ்தகத்துல நீங்க வாசி பாத்தீங்கன்னா பிசாசு பயன்படுத்தக்கூடிய 7 ஆயுதங்கள் இருக்கிறது. அந்த யோபನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೀವು ಓದಿ ನೋಡುವಾಗ ಸೈತಾನನು ಉಪಯೋಗಿಸುವಂತ 7 ಆಯುಧಗಳಿದೆ. ஆனால் கோபம் மிக மோசமானது. ಆದ್ರೆ ಕೋಪವು ಬಹು ಘೋರವಾದದ್ದು. நீங்க யோபுவின் புஸ்தகத்துல வாசி பாருங்க. யோபுவின் புஸ்தகம் ನೀವು ಯೋಬನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಓದಿ ನೋಡುವಾಗ 5ஆம் அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 18, 19வது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. 18, 19ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ಗಾಯ ಮಾಡುವವನು ಗಾಯ ಕಟ್ಟುವವನು ಆತನೇ, ಒಡೆಯುವ ಕೈಯೇ ವಾಸಿ ಮಾಡುತ್ತದೆ. 6 ಇಕ್ಕಟ್ಟುಗಳಿಂದ ಆತನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುವನು. 7ನೆಯ ಇಕ್ಕಟ್ಟು ಉಂಟಾದರೂ ಯಾವ ಕೇಡು ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟದು. 6 இக்கட்டுகளுக்கும் உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. 6 ಇಕ್ಕಟ್ಟುಗಳಿಂದ ಆತನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುವನು, 7ನೇ ಇಕ್ಕಟ್ಟು ಉಂಟಾದರೂ ಯಾವ ಕೇಡು ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟದು. அந்த 6ம் 7ம் என்னன்றது கீழ இருக்கிற வசனங்கள் எல்லாம் பட்டியல் போட்டிருக்கிறார். ಆ ಒಂದು 6, 7 ಇಕ್ಕಟ್ಟುಗಳು ಏನು ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನ ಆ ಕೆಳಗಿನ ವಚನಗಳಲ್ಲಿ ಅವರೊಂದು ಪಟ್ಟಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. நீங்க 20, 21, 22வது வசனங்களை வாசித்து பார்க்கிற போது ನೀವು 20, 21, 22 ವಚನವನ್ನ ನೀವು ಓದಿ ನೋಡುವಾಗ பஞ்சகாலம், ಒಂದು ಬರಗಾಲ, யுத்தத்தின் பட்டயம், ಯುದ್ಧದ ಕತ್ತಿಯು, நாவின் சவுக்கு, ನಾಲಿಗೆ ಎಂಬ ಕೊರಡೆ, பாழாக்குதல், ವಿನಾಶ ಉಂಟಾಗುವಂತದ್ದು. 22வது வசனத்துல பாழாக்குதலும் பஞ்சமும் சேர்ந்து வரும் சொல்றாரு. 22ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾಶನವು ಕ್ಷಾಮವು ಬರುತ್ತದೆ ಎಂದು காட்டு ಹೇಳುತ್ತಾರೆ. மிருகங்கள், ಕಾಡು ಮೃಗಗಳು, இவை எல்லாவற்றையும் விட மிக மோசமானது கோபம். ಇವೆಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಬಹು ಮೋಸಕರವಾಗಿರುವಂತದ್ದು ಕೋಪ. நீங்க பாவங்களுடைய பட்டியல்ல பாத்தீங்கன்னா ஆதாமும் ஏவாளும் செய்த பாவம் என்ன அப்படின்னா கீழ்ப்படியாமை. ನೀವು ಒಂದು ಪಾಪದ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆದಾಮನು ಅವಳು ಮಾಡಿದಂತ ಪಾಪ ಏನೆಂದರೆ ಅವಿಧೇಯತೆ. மனுக்குலத்துக்குள் காணப்பட்ட அடுத்த 2வது பாவம் என்ன? ನೀವು ಮನುಕುಲದಲ್ಲಿ ಕಂಡು ಬಂದಂತ 2ನೆಯ ಪಾಪ ಏನು? ஆபேலுக்கும் காயினுக்கும் இடையில இருந்த பாவம் என்ன? ಆಬೇಲನ ಕಾಯಿನನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಉಂಟಾದ ಘಟನೆಗೆ ಕಾರಣವಾದ ಪಾಪವೇನು? 2வது பாவமே கொலைன்னு சொல்லுவோம். 2ನೆಯ ಪಾಪವೇ ಕೊಲೆ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. But what led to murder? ಆದ್ರೆ ಯಾವ ವಿಷಯ ಕೊಲೆಗೆ ನಡೆಸಿತು? வசனம் சொல்லுகிறது அவன் எரிச்சல் கொண்டான். ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಅವನು ಕೋಪಗೊಂಡನು. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்போஸ்தலர்கள் உணர்ந்து கொண்டார்கள், கோபம் மிக மோசமான ஆயுதம் என்பதை புரிந்து ಪ್ರಿಯರಾದ கொண்டார்கள். ದೇವ ಸಭೆಯೇ ಅಪೊಸ್ತಲರು ತಿಳಿದುಕೊಂಡರು ಕೋಪ ಅತಿ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಆಯುಧ. ஆகையினாலே அவர்கள் நினைத்தார்கள் இந்த ஆயுதத்தை எதிர்கொள்ள ஜெபம் மிக முக்கியமானது என்று உணர்ந்தார்கள். ನೆನೆಸಿದರು ಈ ಒಂದು ಆಯುಧವನ್ನು ಎದುರಿಸೋದಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಅತಿ ಮುಖ್ಯವಾದ ಆಯುಧ ಎಂಬುದಾಗಿ. யாத்திராகம புத்தகத்துல நீங்க வாசி பாத்தீங்கன்னா தேவன் மோசேயை கீழே போ, ஜனங்கள்லாம் பாவம் செஞ்சுட்டாங்க, நான் கோபத்தால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ವಿಮೋಚನ ಕಾಂಡ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವಾಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಜನರೆಲ್ಲರೂ ಪಾಪ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಆದ್ರಿಂದ ನೀನ್ ಮೋಶೆಯೇ ನೀನ್ ಕೆಳಗೆ ಇಳಿದು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ. தேவனிடத்துல மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே நீங்க கோபப்பட்டுறாதீங்க, மக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருவாங்க. அந்த ಮೋಶೆ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ದೇವರೇ ನೀವು ಕೋಪ ಪಡಬೇಡಿರಿ, ಮಕ್ಕಳೆಲ್ಲ ನಾಶವಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ ಅಂತ. ஆனால் வேதம் சொல்லுகிறது மோசே கீழே வந்த உடனே கோபத்தோடு தேவன் எழுதி கொடுத்திருந்த ಕರ್ಪಣೆகளை போட்டு உடைத்தான் என்று. அந்த ಕೆಳಗಡೆ ಇಳಿದು ಬಂದಂತ ಮೋಶೆಯು ಕೋಪಗೊಂಡು ದೇವರು ಬರೆದುಕೊಟ್ಟಂತ ಪ್ರಮಾಣಗಳನ್ನ ಒಡೆದು ಹಾಕಿದರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. கோபம் மிக மோசமான ஆயுதம். அந்த ಕೋಪವು ಬಹು ಒಂದು ಘೋರವಾದಂತ ಒಂದು ಮೋಸಕರವಾದಂತ ಒಂದು ಆಯುಧವು. எனக்கு இன்னொரு வசனத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, நீங்க வாச சங்கீதத்திலே இருக்கு. 138ஆம் சங்கீதத்துக்கு வாங்க, நம்ம வாச 138ஆம் சங்கீதம். ನಾವು ಓದಿದಂತ 138ನೇ ಕೀರ್ತನೆ 7வது வசனம், 7ನೆಯ ಒಂದು ವಚನ. ನಾನು ಇಕ್ಕಟ್ಟಿನ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ ನನ್ನನ್ನು ಚೈತನ್ಯಗೊಳಿಸುವಿ. ನನ್ನ ಶತ್ರುಗಳ ಕೋಪಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿನ್ನ ಕೈ ಚಾಚುವಿ. ನಿನ್ನ ಬಲಗೈಯನ್ನು ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುವುದು. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக
உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். ನನ್ನ ಶತ್ರುಗಳ ಕೋಪಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿನ್ನ ಕೈ ಚಾಚುವಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருடைய கோபம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற போது நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். இதை சாதாரணமாக கடந்து போய் விட முடியாது. இடத்தை அசைக்கும் ஜெபம் அவசியம். ಅನ್ನ ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅನೇಕ ಕೋಪಗಳು, ಜನರ ಕೋಪಗಳು ಇರುವುದಾದರೂ ಕೂಡ ನಾವು ಹೆದರದೆ ಒಂದೇ ಒಂದು ನಮಗೆ ಅವಶ್ಯ, ಈ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನ ನಡುಗಿಸುವಂತ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ನಮಗೆ ಅವಶ್ಯ. ஆகையினாலதான் அதே சங்கீதத்துல 3வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறான், ಅದೇ ಕೀರ್ತನೆ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ಮೊರೆಯಿಟ್ಟಾಗ ಸದುತ್ತರವನ್ನು ದಯಪಾಲಿಸಿದ್ದಿ, ನನ್ನ ಆತ್ಮಕ್ಕೆ ಬಲ ಕೊಟ್ಟು ನನ್ನನ್ನು ಧೈರ್ಯಪಡಿಸಿದ್ದಿ. நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர். ನಾನು ಮೊರೆ ಇಟ್ಟಾಗ ನನಗೆ ಸದುತ್ತರವನ್ನ ದಯಪಾಲಿಸಿದ್ದೀರಿ. இந்த அரசு அதிகாரிகளுடைய கோபம் இவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள். இது நம்முடைய ஊழியத்தை அழித்து விடும் என்பதை அவர்கள் புரிந்து ಈ கொண்டார்கள். ಅರಸರ ನಾಯಕರುಗಳ ಕೋಪವು ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡರು, ಇದು ನಮ್ಮ ಸೇವೆಯನ್ನು ನಾಶ ಮಾಡಬಹುದು. ஆகையினாலே அவர்கள் இடம் அசைக்கிற ஜெபம் அவசியம் என்று அந்த உணர்ந்தார்கள். ಸ್ಥಳವನ್ನ ನಡುಗಿಸುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಅವಶ್ಯ ಎಂದು ಅವರು ತಿಳಿದುಕೊಂಡರು. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இடம் அசைகிற ஜெபம் மட்டுமே உங்களுடைய அழிவுக்கு ஏதுவான சத்துருடைய ಕೋಪங்களை ನಿರ್ಮೂಲಮಾக்கும். ಅನ್ನದ ಚೆನ್ನಾಗಿ ದೇವ ಸಭೆயை ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. ಸೈತಾನನನ್ನ ಅವನ ಕೋಪವನ್ನ ಅಳಿಸುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯು, ಸ್ಥಳವನ್ನ ನಡುಗಿಸುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಅವಶ್ಯ. மீதி எல்லாவற்றையும் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிட்டு ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் என்பதற்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறேன். ಉಳಿದ ಕಾರ್ಯವನ್ನ ಬಹು ವೇಗವಾಗಿ ಮುಗಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು ಅನ್ನುವುದಕ್ಕೆ ಹೆಚ್ಚಾದ ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯನ್ನು ಕೊಡುವಂತೆ ಬಯಸುತ್ತೇವೆ. சினம் எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது என்றால் அப்போஸ்தலர் 4:3 நாம் வாசிக்கிறோம். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. 3வது வசனம், 4வது அதிகாரம் 3வது வசனம். ಅವರನ್ನು ಹಿಡಿದು ಆಗಲೇ ಸಾಯಂಕಾಲವಾದದ್ದರಿಂದ ಮರುದಿನವರೆಗೆ ಕಾವಲಿಟ್ಟರು. சினம் கொண்டவர்கள் அடுத்து ஊழியத்தை அடக்குவதற்கு எடுக்கிற முயற்சி என்னவென்றால் ಕಾವಲಿಲ್ ಕೊಂಡು ಹೋಗಿ ವೈಪದು. ಅಂದ ಕೋಪಗೊಳ್ಳುವಂತ ಜನರು ಅವರು ಸೇವೆಯನ್ನ ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಪ್ರಯತ್ನ ಏನೆಂದರೆ ಅವರನ್ನ ಕಾವಲಲ್ಲಿ ಇಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாகவும் எத்தனையோ விதமான ಕಾವಲಿನ ಅನುಭವಗಳು எழும்பಿ இருக்கலாம். ನಮ್ಮ ಸೇವೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎಷ್ಟೋ ವಿಧವಾದಂತ ಒಂದು ಕಾವಲಿನ ಅನುಭವ ಉಂಟಾಗಿರಬಹುದು. ஆனால் ஜெபத்தை கேட்டு இடத்தை அசைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ಆಗ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳಿ ಸ್ಥಳವನ್ನ ನಡುಗಿಸುವಂತ ದೇವರೊಬ್ಬರಿದ್ದಾರೆ. அவர் ஜெபத்தை கேட்டபடியினாலே தான் நாம் இத்தனை ஆண்டுகள் இந்த ஊழியத்திலே நின்று ಅವರ கொண்டிருக்கிறோம். ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳಿರುವುದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಇಷ್ಟು ವರ್ಷಗಳ ಕಾಲ ನಾವು ಸೇವೆಯಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೇವೆ. அவர் ஜெபத்தை கேட்கிறபடியினாலே தான் நாம் இந்த விசுவாச வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳಿದ್ದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾವು ನಂಬಿಗಸ್ತಿಕೆಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ನಿಂತಿದ್ದೇವೆ. இல்லை என்றால் அவன் மிக லகுவாக நம்மை காவலில் வைத்து நம்மை பயமுறுத்தி விடுவான். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ವಿರೋಧಿಯು ಬಹು ಲಘುವಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಕಾವಲಲ್ಲಿಟ್ಟು ನಮ್ಮನ್ನ ಭಯಪಡಿಸುತ್ತಾನೆ. 6வது ವಚನದಲ್ಲಿ ನಾವು ವಾಸಿக்கிறಬಹುದು. 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ, ಅವರೊಂದಿಗೆ ಅನ್ನವೆಂಬ ಮಹಾಯಾಜಕನು ಕಾಯಫನು, ಯೆಹೋವನ ಅಲೆಕ್ಸಾಂದರ್ ಮಹಾಯಾಜಕನ ಸಂಬಂಧಿಕರೆಲ್ಲರೂ ಇದ್ದರು. There was a religious opposition. ಅಲ್ಲಿ ಒಂದು ಧಾರ್ಮಿಕ ವಿರೋಧಿಗಳು ಕೂಡ ಸೇವೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿದ್ದರು. மிக முக்கியமாக நம்முடைய கூட்டத்தில் இருக்கிறவர்களே நமக்கு விரோதமாக எழும்புகிற அனுபவங்கள் இருக்கலாம். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಮ್ಮ ಕೂಟದಲ್ಲಿ ನಮ್ಮೊಂದಿಗಿರುವಂತ ಜನರೇ ಸೇವೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದೇಳುವಂತ ಅನುಭವಗಳಿರಬಹುದು. ಪ್ರಧಾನ ಆಚಾರ್ಯನಾಗಿಯ ಅಣ್ಣಾவும் ಕಾಯ್ಬಾவும், ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಪ್ರಧಾನ ಮಹಾಯಾಜಕನಾಗಿರುವಂತ ಅನ್ನನು ಕಾಯಫನು, ಪ್ರಧಾನ ಆಚಾರ್ಯರುடைய குடும்பத்தார் யாவரும், ಅಲ್ಲಿ ಮಹಾಯಾಜಕನ ಸಂಬಂಧಿಕರೆಲ್ಲರೂ கூட்டம் கூடினார்கள். ಅವರೊಂದು ಕೂಟವಾಗಿ ಅಲ್ಲಿ ಸೇರಿ ಬಂದರು. உனக்கு விரோதமாக கூட்டம் கூடலாம், ஆனாலும் கர்த்தர் உன்னை இடம் அசைக்கிற ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯಾವ ಗುಂಪು ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಗುಂಪುಗೂಡಿದರೂ ಕೂಡ ಸ್ಥಳವನ್ನ ನಡುಗಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳುವಂತ ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಇದ್ದಾರೆ. நம்ம சின்ன கூட்டம், நமக்கு எதிராக இருக்கிற கூட்டம் பெரிய கூட்டம்னு ஒருபோதும் பயப்படாதீங்க. ನಾವು ಒಂದು ಚಿಕ್ಕ ಗುಂಪು, ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿರುವವರು ಬಹಳ ದೊಡ್ಡ ಗುಂಪು ಎಂದು ನಾವು ನೆನೆಸಿ ಭಯಪಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஜெபத்தை கேட்கிற தேவன் இருக்கிறார். ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳುವಂತ ದೇವರಿದ್ದಾರೆ. அவர் நின்று
இன்று வரை கேட்டிருக்கிறார். ಆತನು ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳಿದ್ದಾರೆ. இனி எதிர்காலத்திலும் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற வல்லமையுள்ள ಇನ್ನು தேவனாக ಬರುವ இருக்கிறார். ಕಾಲದಲ್ಲಿಯೂ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳುವುದಕ್ಕೆ ಆತನ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிற போது ನಾವು 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದುವಾಗ ಇವರು ಪೇತ್ರ ಮತ್ತು ಯೋಹಾನನ್ನು ನಡುವೆ ನಿಲ್ಲಿಸಿ, ನೀವು ಯಾವ ಶಕ್ತಿಯಿಂದ ಮತ್ತು ಯಾರ ಹೆಸರಿನಿಂದ ಇದನ್ನು ಮಾಡುತ್ತೀರಿ ಎಂದು ಕೇಳಲು, தமிழ்ல வாசிக்கிறீங்களோ? அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். The devil will try to raise doubts in your mind. ಸೈತಾನನು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅನುಮಾನಗಳನ್ನ ಹುಟ್ಟಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾನೆ. சில கேள்விகளை கேட்டு நமக்குள்ள சந்தேகங்களை ஏற்படுத்தி நம்முடைய ஊழியங்களை, நம்முடைய வாழ்க்கை நோட்டங்களை தடை செய்ய பிசாசு முயற்சிக்கலாம். ಕೆಲವು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ, ಸಂದೇಹಗಳನ್ನ ನಮ್ಮಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸಿ ನಮ್ಮ ಸೇವೆಯ ಓಟವನ್ನ ಆತನು ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತಾನೆ. எந்த வல்லமையினால், எந்த நாமத்தினால் இதை செய்தீர்கள்? ನೀವು ಯಾವ ಶಕ್ತಿಯಿಂದ ಅಥವಾ ಎಂತ ಶಕ್ತಿಯಿಂದ ಯಾವ ನಾಮದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಿದ್ದೀರಾ? இந்த கேள்வி ஏதோ இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கேட்கப்பட்ட கேள்வி அல்ல. ಈ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಅವರು ಅದನ್ನ ಏನೋ ಕೇಳಬೇಕು, ಅದನ್ನ ಬಗೆಹರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು, ದೇವರನ್ನ ನಂಬಬೇಕು ಅನ್ನುವಂತ ಉದ್ದೇಶದಿಂದ ಕೇಳಿದಂತ ಪ್ರಶ್ನೆಗಳಲ್ಲ. இதை விசுவாசிக்கருடைய வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக கேட்ட கேள்வி. ಇದು ನಂಬಿಗಸ್ತರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಥವಾ ದೇವರನ್ನ ನಂಬುವವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಂದೇಹವನ್ನ ಎಬ್ಬಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕೇಳಿದ ಪ್ರಶ್ನೆಗಳು. ஏனென்றால் ஆதி அப்போஸ்தலர்கள் யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள் வந்தவர்கள். ಯಾಕಂದ್ರೆ ಆದಿ ಅಪೊಸ್ತಲರು ಯಹೂದ್ಯರ ಒಂದು ಮಾರ್ಗದಿಂದ ಕ್ರಿಸ್ತನ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಬಂದಂತ ಜನರು. அவர்கள் ஒருவேளை தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான தீர்க்க தரிசனங்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவார்களா என்கிற எதிர்பார்ப்போடு கேட்கப்பட்ட கேள்வி. ಅವರು ಒಂದು ವೇಳೆ ದೇವರ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಏನಾದರೂ ಮಾತುಗಳನ್ನ ಆಡುತ್ತಾರಾ ಅನ್ನುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕೇಳಿದ ಪ್ರಶ್ನೆಗಳು. உங்களுடைய வாழ்க்கை பாதையிலும் சத்துரு சந்தேகங்களை ஏற்படுத்தி ನಿಮ್ಮ இருக்கலாம். ಜೀವಿತದ ಮಾರ್ಗದ ಮಧ್ಯದಲ್ಲಿಯೂ ಕೂಡ ವಿರೋಧಿಯು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಸಂದೇಹವನ್ನ ಎಬ್ಬಿಸಿರಬಹುದು. ஆனால் நீங்கள் இந்த நாளில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால், இடம் அசைக்கிற ஜெபத்தை கேட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ಈ ದಿವಸದಲ್ಲಿ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ನೀವು ಕುಳಿತುಕೊಂಡಿರೋದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನೆಂದರೆ, ಸ್ಥಳವನ್ನ ನಡುಗಿಸುವಂತ ದೇವರು, ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳುವಂತ ದೇವರು ನಿಮಗಾಗಿರುವುದರಿಂದ வாழ்க்கையின் அநேக சந்தேகங்களை உடைத்து போட்டிருக்கிறார் தேவன். ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಂದೇಹಗಳನ್ನ ದೇವರು ಒಡೆದು ಹಾಕಿದ್ದಾರೆ. சரியான நேரத்துல கத்த தேவனுடைய தாசரை கொண்டு உங்களோடு கூட சந்தேகங்களை உடைக்கும்படியான ಆಲೋಚನೆகளை வெளிப்படுத்த ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವ ದಾಸರುಗಳನ್ನ ಉಪಯೋಗಿಸಿ ನಿಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಸಂದೇಹಗಳನ್ನ ಒಡೆದು ಹಾಕುವುದಕ್ಕೆ ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நான் அடுத்த அவங்க பயன்படுத்துற ஆயத்துக்குள்ள போறேன். 13வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், 13ನೇ ವಚನವನ್ನ ನೀವು ಓದುವಾಗ, ಪೇತ್ರ ಮತ್ತು ಯೋಹಾನನನ್ನು ಧೈರ್ಯದಿಂದ ಮಾತನಾಡುವುದನ್ನು ಆ ಜನರೆಲ್ಲರೂ ನೋಡಿ ಅವರು ಶಾಸ್ತ್ರಾಭ್ಯಾಸ ಮಾಡದ ಸಾಮಾನ್ಯರೆಂದು ತಿಳಿದು ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்திருந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை சோர்வடைய செய்வதற்கு சத்துரு பயன்படுத்துகிற அடுத்த ஆயுதம் உங்களுடைய வாழ்க்கையின் பின்னிலைமைகளை பேசிக்கொண்டே இருப்பான். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಸೋತು ಹೋಗುವಂತೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸುವಂತ ಸೈತಾನನು ಉಪಯೋಗಿಸುವಂತ ಆಯುಧಗಳಲ್ಲಿ ಒಂದು ಏನೆಂದರೆ, ನಿಮ್ಮ ಜೀವಿತದ ಹಿಂದಿನ ಕಾಲಗಳನ್ನು ನಿಮ್ಮ ನೆನಪಿಗೆ ತರುವಂತದ್ದು. இன்றைக்கு அவர்கள் மிக பிரம்மாண்டமான அற்புதத்தை செய்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಅಲ್ಲಿದ್ದಂತ ಅಪೊಸ್ತಲರುಗಳು ಒಂದು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. மக்களெல்லாம் பார்த்து பயந்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ಅಲ್ಲಿರುವಂತ ಜನರೆಲ್ಲ ಅದನ್ನ ನೋಡಿ ಭಯದಿಂದ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனால் இவர்கள் எதை குறித்து பேசுகிறார்கள்? ಆದರೆ ಅಲ್ಲಿರುವಂತ ಜನರು ಯಾವುದರ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ? அவர்கள் படிப்பறியாதவர்கள், ಅವರು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇಲ್ಲದವರು, பேதமையுள்ளவர்கள், ಅವರು ಸಾಧಾರಣ ವ್ಯಕ್ತಿಗಳು. Are you tired of hearing such words? ನೀವು ಈ ರೀತಿಯಾದಂತ ಕೆಲವು ಮಾತುಗಳನ್ನ ಕೇಳಿ ಬೇಸತ್ತು ಹೋಗಿದ್ದೀರಾ? இன்றைக்கு நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ಈ ದಿವಸ ನೀವು ದೇವರಿಂದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿರುತ್ತೀರಾ? ஆனால்
ஆனால் சத்துரு என்ன பேசுவான் என்று ಆದ್ರೆ சொன்னால், ಸೈತಾನನು ಏನನ್ನ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ನೀವು ಕೇಳುವುದಾದರೆ, நீ முன்னாடி எந்த பாவத்துல இருந்த தெரியுமா? ನೀನು ಹಿಂದೆ ಯಾವ ಪಾಪದಲ್ಲಿದ್ದೆ ಗೊತ್ತಾ? உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைமை என்ன ನಿನ್ನ தெரியுமா? ಜೀವಿತದ ಪರಿಸ್ಥಿತಿ ಹೇಗಿತ್ತು ಗೊತ್ತಾ? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, சத்துரு உங்களை குறித்து ஏளனம் பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் கேட்கிறார். ಶತ್ರುವು ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾತನಾಡುವಂತ ಅವಹೇಳನಕಾರಿ ಮಾತುಗಳನ್ನು ದೇವರು ಕೇಳುತ್ತಾರೆ. படிப்பு அறிவில்லாதவர்கள், ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇಲ್ಲದವರು, வேதமை உள்ளவர்கள், ಸಾಧಾರಣ ವ್ಯಕ್ತಿಗಳು, வேதம் எவ்வளவு கீழே கொண்டு போயிடுறாங்க பாருங்க. அந்த உயரத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும். ಅಲ್ಲಿರುವಂತ ಅಪೊಸ್ತಲರುಗಳು ಒಂದು ಎತ್ತರವಾದ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. இப்படிதான் நம்முடைய உயர்வுகளை கெடுப்பதற்கு பிசாசு நம்முடைய சில தோல்விகளை பேச ஆரம்பிப்பான். ನಮ್ಮ ಒಂದು 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 ಸೇವೆಯ ಒಂದು ಯಶಸ್ವಿಯನ್ನ ಕೆಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸೈತಾನನು ನಮ್ಮಲ್ಲಿದ್ದಂತ ಒಂದು ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಪಾಪಗಳನ್ನ ನೆನಪಿಗೆ ತರುತ್ತಾನೆ. ஆனால் ஒன்றை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். ಆದ್ರೆ ಒಂದನ್ನ ಜನರು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದರು. அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள். ಅವರು ಯೇಸುವಿನ ಸಂಗಡ ಇದ್ದಂತ ಶಿಷ್ಯರು, ஜெபத்தை கேட்கிற தேவனோடு இருந்தவர்கள், ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳುವ ದೇವರ ಸಂಗಡ ಇದ್ದಂತ ಜನರು, ஜெபிக்கிற தேவனோடு இருந்தவர்கள், ಪ್ರಾರ್ಥಿಸುವ ದೇವರ ಸಂಗಡ ಇದ್ದಂತ ஜெபிக்க ಜನರು, கற்றுக் கொடுக்கிற தேவனோடு இருந்தவர்கள். ಪ್ರಾರ್ಥಿಸುವುದನ್ನ ಕಲಿಸಿ ಕೊಡುವಂತ ದೇವರ ಸಂಗಡ ಇದ್ದಂತ கிறிஸ்துவுக்குள் ಜನರು. அருமையானவர்களை, உங்களை நோக்கி வருகிற ஏளனமான வார்த்தைகளை குறித்து கவலைப்படாதிருங்கள். ಅಂದ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರ, ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬರುವಂತ ಅವಹೇಳನಕಾರಿ ಮಾತುಗಳಿಗೆ ಕಿವಿಗೊಡಬೇಡಿರಿ. இடத்தை அசைக்க பண்ணுகிற ஜெபத்தை கேட்கிற வல்லமை உள்ள தேவன் உங்களோடு ಸ್ಥಳವನ್ನ இருக்கிறார். ನಡುಗಿಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿರುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳುವಂತ ದೇವರು ನಿಮಗಾಗಿದ್ದಾರೆ. 15வது ವಚனம் சொல்லுகிறது, 15ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, ಆಮೇಲೆ ಸಭೆಯಿಂದ ಸ್ವಲ್ಪ ಹೊರಗೆ ಹೋಗಿರೆಂದು ಅವರಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟು தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டு, ಅವರು ತಮ್ಮೊಳಗೆ ಯೋಚಿಸಿ, தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டு, ಆ ಜನರು ತಮ್ಮೊಳಗೆ ಯೋಚಿಸಿ, கொஞ்ச நேரம் அவங்கள வெளிப்படையா வச்சு எல்லாரோடையும் பேசி பாக்குறாங்க, ஒண்ணும் முடியல. ಈಗ ಅವ್ರನ್ನ ಸ್ವಲ್ಪ ಹೊರಗಡೆ ಇಟ್ಟು ಎಲ್ಲರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ ನೋಡುತ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ಏನು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. Do you know that God knows the secret plans of the enemy? ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ, ದೇವರಿಗೆ ನಿಮ್ಮ ವೈರಿಯು ಮಾಡುವಂತ ತಂತ್ರಗಳು ಅಥವಾ ಅವನು ರಹಸ್ಯವಾಗಿ ಮಾಡುವಂತ ತಂತ್ರಗಳು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು ಅನ್ನುವಂಥದ್ದು ನಿಮಗೆ ತಿಳಿದಿದೆಯಾ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீது மிக அருமையாக சொல்கிறான், என் சத்துருக்கள் எனக்கு முன்பாக வலையை விரித்தார்கள். ದಾವೀದನು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಶತ್ರುವು ವೈರಿಯು ನನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನನ್ನ ಮುಂದೆ ತಮ್ಮ ಬಲೆಯನ್ನ ವಿಸ್ತರಿಸಿದ್ದಾರೆ. எனக்காக விரிக்கப்பட்ட வலையில் அவர்களே விழுந்தார்கள். ಆದ್ರೆ ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ಅವರು ಹರಡಿದ ಬಲೆಯಲ್ಲಿ ತಾವೇ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. எனக்காக குழிகளை பறித்தார்கள். ನನಗಾಗಿ ಅವರು ಹಳ್ಳವನ್ನ ತೋಡಿದರು, அவர்களே அதில் விழுந்தார்கள். ಆದ್ರೆ ಆ ವೈರಿಗಳೇ ಆ ಹಳ್ಳದೊಳಗೆ ಬಿದ್ದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ரகசிய ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆலோசனைகளை குறித்து பயப்படாதிருங்கள். ರಹಸ್ಯವಾದ ಆಲೋಚನೆಗಳ ಕುರಿತಾಗಿ ಭಯಪಡಬೇಡಿರಿ. அடுத்ததாக நாம் 17-18 வாசிக்கும் போது, ನಾವು 17-18ನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದುವಾಗ, பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ಅವರನ್ನ ಭಯಪಡಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಿ 18வது வசனத்தில் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். 18ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅವರ ಆಜ್ಞೆಯನ್ನ ಕೊಟ್ಟರು, கட்டளையிட்டார்கள். ಅವರಿಗೆ ಆಜ್ಞೆ ಅಪ್ಪಣೆಯನ್ನ ಕೊಟ್ಟರು. 18வது வசனம் சொல்லுகிறது, 18ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, எவ்வளவும் பேசவும் ಅವರು ಎಷ್ಟನ್ನ ಮಾತನಾಡಲು, போதிக்கவும் கூடாது என்று ಅವರು ಏನನ್ನು ಬೋಧಿಸಬಾರದೆಂದು ಹೇಳಿ அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். ಅವರಿಗೆ ಅಪ್ಪಣೆಯನ್ನ ಕೊಟ್ಟರು. They were in the position to pass degrees. ಅವರು ಒಂದು ಅಪ್ಪಣೆಯನ್ನ ಕೊಡುವಂತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದರು. பிரதான ஆசாரியன் என்ன கட்டளை சொல்றானோ அது நியாய பிரமாணத்துக்கு ஒத்து போலனா கூட கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். ಆ ಮಹಾಯಾಜಕನು ಎಷ್ಟು ಒಂದು ಅಪ್ಪಣೆಯನ್ನ ಕೊಟ್ಟರು, ಒಂದು ವೇಳೆ ಅದು ದೇವರ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ಇಲ್ಲದಿದ್ದರೂ ಕೂಡ ಆ ಜನರು ವಿಧೇಯರಾಗಿ ಹೋಗುವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದರು. ஏனென்றால் பிரதான ஆசாரியன் மீது அத்தகைய மதிப்பையும் கனத்தையும் மக்கள் வைத்திருந்தார்கள். ಮಹಾಯಾಜಕನ ಮೇಲೆ ಅಷ್ಟು ಒಂದು ಘನವನ್ನ ಒಂದು ಭಯವನ್ನ ಆ ಜನರು ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರು. There were forced regulations on you. ಅಂದ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಒಂದು ವೇಳೆ
ಅವರು ಒಂದು ಅಪ್ಪಣೆಯನ್ನ ಕೊಡುವಂತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ವಿರೋಧಿಗಳು ನಿಂತಿರಬಹುದು. But you are here because of God's grace. ಆದ್ರೆ ನೀವಿಲ್ಲಿರುವಂತದ್ದು ದೇವರ ಕೃಪೆಯಿಂದಲೇ. Hallelujah. 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 There were forced regulations on us. ಅವರ ಮೇಲೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಒಂದು ವೇಳೆ ಒಂದು ಬಹಳ ಒಂದು ಅಪ್ಪಣೆಯನ್ನ ಕೊಡುವಂತ ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಅವರು ಇರಬಹುದು. கட்டளை இட்டார்கள் என்று வேதம் ವಾಕ್ಯ சொல்கிறது. ಹೇಳುತ್ತೆ ಅವರಿಗೆ ಅವರ ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ. They were authorized to order. ಅವರ ಮೇಲೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡುವಂತ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರು. உங்கள் மீதும் अनेक கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கலாம். ನಿಮ್ಮ ಮೇಲೂ ಕೆಲವು ಅಪ್ಪಣೆಗಳನ್ನ ಕೆಲವರು ಕೊಟ್ಟಿರಬಹುದು. இடத்தை அசைய பண்ணுகிற ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்மோடு ಆದ್ರೆ இருக்கிறார். ಸ್ಥಳವನ್ನ ನಡುಗಿಸುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳುವಂತ ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾರೆ. 21வது வசனம் சொல்லுகிறது பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். 21ನೇ ವಚನದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಅವರನ್ನ ಭಯಪಡಿಸಿ ಅವರನ್ನ ಹೊರಡಿಸಿ ಬಿಟ್ಟರೆ. பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். ಅವರನ್ನ ಭಯಪಡಿಸಿ ಅವರನ್ನ ಕಳುಹಿಸಿ ಬಿಟ್ಟರು. You would have passed through such an experience in your ನೀವು life. ಈ ರೀತಿಯಾದಂತ ಅನುಭವಗಳನ್ನ ಆದು ಬಂದಿರಬಹುದು. பயமுறுத்தப்பட்ட சூழ்நிலைமைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ಭಯಪಡಿಸುವಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶಗಳು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರಬಹುದು. இன்றைக்கும் ஒருவேளை அநேக எதிர்பார்ப்புகளை எதிர்காலங்களை குறித்த பயம் உங்களை பிடித்துக் ಈ கொண்டிருக்கலாம். ದಿವಸದಲ್ಲಿಯೂ ಕೂಡ ಅನೇಕ ಭಯಗಳು ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯ ಕಾಲದ ಭಯಗಳನ್ನ ಹಿಡಿದವರಾಗಿ ನೀವು ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರಬಹುದು. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯ ದೇವಚನರೇ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ನಿಮಗೆ ಹೇಳುವಂತದ್ದೇನೆಂದರೆ இடத்தை அசைய பண்ணுகிற ஜெபத்தை கேட்கிற தேவன் ಸ್ಥಳವನ್ನ ನಡುಗಿಸುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳುವ ದೇವರು ನಿಮಗಾಗಿದ್ದಾರೆ. நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ಯಾವುದರ ಕುರಿತಾಗಿಯೂ ಭಯಪಡುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அவர்கள் பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். ಅವರನ್ನ ಭಯಪಡಿಸಿ ಕಳುಹಿಸಿ ಬಿಟ್ಟರು. Now we will pass on to the type of prayer they prayed. ಈಗ ನಾವು ಅವರು ಯಾವ ವಿಧವಾದ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು ಅನ್ನುವುದರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. நான் சத்துருடைய செயல்கள்லாம் என்ன, what all caused them to pray அப்படினு சொன்னேன். ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ಆ ಜನರು ಅಥವಾ ಅಪೊಸ್ತಲರುಗಳು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರ ಕಾರಣ ಏನು ಅನ್ನುವಂಥದ್ದರ ಒಂದು ವಿಷಯವಾಗಿ ನಿಮಗೆ ತಿಳಿಸಿದೆವು. நான் மறுபடியும் லிஸ்ட் போட்டுட்டு இருக்க முடியாது. ಮತ್ತೆ ಅದನ್ನ ಒಂದು ಪಟ್ಟಿಯಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நேரடியாக அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது? ಆ ಅಪೊಸ್ತಲರ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಹೇಗಿತ್ತು? This morning I want to teach you so that you will have such a prayer. ಅನ್ನ ಈ ಒಂದು ಮುಂಜಾನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಗಿತ್ತು ಅನ್ನುವುದರ ಕುರಿತಾಗಿ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದಿದ್ದೇವೆ. ಕಾರಣ ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿರಬೇಕೆಂಬುದು. எத்தனை பேருடைய ஆத்துமா இடம் அசைற ஜெபத்தை நான் பண்ணணும்னு விருப்பம் உள்ளவங்க ಎಷ್ಟು இருக்கீங்க? ಜನರ ಆತ್ಮವು ಸ್ಥಳ ನಡುಗಿಸುವ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಾನು ಮಾಡಬೇಕು ಎಂದು ನೀವು ಬಯಸುತ್ತೀರಾ? இடம் அசைகிற ஜெபத்தை நான் செய்ய வேண்டும். ಸ್ಥಳವನ್ನ ನಡುಗಿಸುವ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಾನು ಮಾಡಬೇಕು. There is a type of prayer which the apostles prayed. ಅಂದ ಅಪೊಸ್ತಲರು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ಆ ಒಂದು ವಿಧವಿದೆ. 23ನೇ ವಚನ. 23ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದೋಣ. ಅವರು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿ ಸ್ವಂತ ಜನರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಮುಖ್ಯ ಯಾಜಕರು ಹಿರಿಯರು ತಮಗೆ ಹೇಳಿದ ಮಾತುಗಳೆಲ್ಲ ತಿಳಿಸಿದರು. அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவரிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து ಅವರು ತಮ್ಮ ಸ್ವಂತ ಜನರ ಬಳಿಗೆ ಬಂದು இடம் அசைகிற ஜெபத்துக்கு தேவை என்ன தெரியுங்களா? ನಡುಗಿಸುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಅವಶ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ? a spiritual fellowship. ನಿಮಗೊಂದು ಉತ್ತಮವಾದ ಆತ್ಮಿಕ ಅನ್ಯೋನ್ಯತೆಯು. அவர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடத்தில், ಅವರು ತಮ್ಮ ಸ್ವಂತ ಜನರ ಬಳಿಗೆ ಬಂದು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. தங்களை சேர்ந்தவர்கள் என்றால் தங்களை போல ஜெபிக்க கூடியவர்கள். ತಮಗೆ ಸೇರಿದ ಅಥವಾ ತಮ್ಮ ಸ್ವಂತ ಜನರು ಎಂದು ಹೇಳುವುದಾದರೆ ತಮ್ಮ ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಜನರು. தங்களை போல இயேசுவின் உயிர்த்தெழுதலை சொல்லிக்கொண்டே இருக்க ತಮ್ಮ கூடியவர்கள். ಹಾಗೆ ಯೇಸುವಿನ ಪುನರುತ್ಥಾನದ ಕುರಿತಾಗಿ ಸಾರುವಂತ ಜನರು. தங்களை போல ஊழியத்தின் மீது தாகம் உள்ளவர்கள். ತಮ್ಮ ಹಾಗೆ ಸೇವೆಯ ಮೇಲೆ ದಾಹ ಉಳ್ಳಂತ ಜನರು. நீங்கள் இடம் அசைகிற ஜெபம் செய்ய வேண்டும் என்றால், ನೀವು ಸ್ಥಳವನ್ನ ನಡುಗಿಸುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡಬೇಕಾದರೆ ஆவிக்குரிய ஐக்கியம் மிக முக்கியமானது. ಆತ್ಮಿಕವಾದಂತ ಐಕ್ಯತೆಯು ಅನ್ಯೋನ್ಯತೆಯು ಬಹು That ಮುಖ್ಯವಾದಂತದ್ದು. is this church. அதுதான் இந்த சபை. ಅದೇ ಈ ಸಭೆಯು. எத்தனை பேர் ಎಷ್ಟು விசுவாசிக்கிறீங்க? ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க நான் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற போது இடம் அசையும். ಇಲ್ಲಿ ನಾವು ಒಮ್ಮನಸ್ಸಿನಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಸ್ಥಳ ನಡುಗುತ್ತದೆ.
when they were threatened, அவங்க பயமுறுத்தப்பட்ட போது ಅಪೊಸ್ತಲರು ಅಲ್ಲಿದ್ದಂತ ಯಾಜಕರು ಅವರನ್ನ ಭಯಪಡಿಸುವಾಗ இதை விட ஒரு சுப்பீரியரான அத்தாரிட்டி கிட்ட போவோம்லாம் அவங்க நினைக்கல. ಅಪೊಸ್ತಲರು ಅವರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾದ ಅಧಿಕಾರವುಳ್ಳ ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಹೋಗೋಣ ಎಂದು ಯೋಚಿಸಲಿಲ್ಲ. இன்னைக்கு பாருங்க, சபையில அரசாங்கத்தால ஒரு ವಿಷಯ ನಮಗೆ ನಡಕಲನಾ, ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು 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 ರಾಜಕೀಯ ಪಕ್ಷದಿಂದ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೆಯದೆ ಹೋಗುವಾಗ நம்ம என்ன செய்வோம்? ನಾವ್ ಏನ್ ಮಾಡುತ್ತೇವೆ? நம்ம சர்ச்சில் அந்த துறையில யார் இருக்கிறான்றத கொஞ்சம் தேடுவோம். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಆ ಒಂದು 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 ಸರ್ಕಾರದ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ, ಆ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡಿಕೊಡೋರು ಯಾರಿದ್ದಾರೆ ಅಂತ ಹುಡುಕುತ್ತೇವೆ. இல்ல நம்ம சபையிலேயே அப்படி இல்லைன்னா நமக்கு அவங்க மூலமா யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? ಅಥವಾ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರಿಲ್ಲ ಇಲ್ಲದಿದ್ರು ಕೂಡ ಆ ರೀತಿಯಾದಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ಯಾರಾದ್ರೂ ಸಭೆಯಲ್ಲಿರೋರಿಗೆ ತಿಳಿದಿದ್ದಾರಾ? அவங்க வழியா ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாமா? ಅವ್ರ ಮೂಲಕ ನಾವು ಯಾವ್ದಾದ್ರೂ ಆಕ್ಷನ್ ತೆಗೆದುಕೊಳ್ಬಹುದಾ? But what was the action of the early apostles? ಆದ್ರೆ ಆದಿ ಅಪೊಸ್ತಲರು ತೆಗೆದುಕೊಂಡಂತ ಕ್ರಮ ಏನೆಂದರೆ தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் ತಮ್ಮ வந்து ಸ್ವಂತ ಜನರ ಬಳಿಗೆ ಬಂದು அவங்க கையில அறிவித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಡೆದ ಎಲ್ಲಾ ಘಟನೆಯನ್ನು ಅವರು ತಿಳಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ Do you ಹೇಳುತ್ತದೆ. have a spiritual fellowship to share your burdens? ನಿಮಗಿರುವಂತ ಭಾರವನ್ನ ಹಂಚಿಕೊಳ್ಳುವಂತೆ ನಿಮಗೊಂದು ಒಳ್ಳೆಯ ಉತ್ತಮವಾದಂತ ಆತ್ಮಿಕ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿರುವಂತ ಜನರಿದ್ದಾರಾ? Again I tell you, I believe that this church is the place for you. ಅನ್ನ ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ, ಈ ಒಂದು ಸಭೆ ನಿಮಗಿರುವಂತ ಒಂದು ಸ್ಥಳ. உன் பிரச்சனைகளை, உன் வேதனைகளை, உன் கண்ணீர்களை கொண்டு வந்து பகிர்ந்து கொள்ளுகிற இடமாக ஆவிக்குரிய ஐக்கியத்தை தேவன் இந்த இடத்துல உங்களுக்கு ನಿಮ್ಮ கொடுத்திருக்கிறார். ಕಣ್ಣೀರುಗಳನ್ನ, ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ, ಇಕ್ಕಟ್ಟುಗಳನ್ನ ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಹಂಚಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಸಭೆಯಾಗಿ, ಸ್ಥಳವಾಗಿ ದೇವರು ಇದನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து ಅವರು ತಮ್ಮ ಸ್ವಂತ ಜನರ ಬಳಿಗೆ ಬಂದು வேதாகமத்துல சேர்ந்து ஜெபிக்கிற அனுபவங்கள் மிகப்பெரிய அசைவை ஏற்படுத்தி அந்த இருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯು ಬಹು ಫಲಕಾರಿಯಾಗಿದೆ ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನು ನಾವು ಕಾಣಬಹುದು. சில நேரங்கள்ல நம்ம என்ன யோசிக்கிறோம், ஐயோ என்னுடைய பிரச்சனையை நான் போய் பேசலாமா வேண்டாமா அப்படின்னு நமக்குள்ளே வைத்துக் ಕೆಲವು கொண்டிருக்கிறோம். ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ನೆನೆಸುತ್ತೇವೆ, ನಮಗಿರುವಂತ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ನಾವು ಹೋಗಿ ಹಂಚಿಕೊಳ್ಬಹುದಾ ಬೇಡವಾ ಎಂದು ಹೇಳಿ ನಾವು ಗೊಂದಲದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರ್ತೇವೆ. இந்த அப்போஸ்தலர்கள் கூட செஞ்சிருக்கலாம். ಈ ಅಪೊಸ್ತಲರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿರಬಹುದಾಗಿತ್ತು. அவங்க எதுவும் தங்களை மிரட்டாத மாதிரி அமைதியா வந்து ஒண்ணும் நடக்காத மாதிரி நின்னு இருக்கலாம். ಅಪೊಸ್ತಲರು ಏನು ನಡೆಯದ ಹಾಗೆ ಅವ್ರು ಬಂದು ಸುಮ್ಮನೆ ಅಲ್ಲಿ ನಿಂತಿರಬಹುದಾಗಿತ್ತು. Sometimes we fail because of this. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಈ ಕಾರಣದಿಂದ ಸೋತು ಹೋಗುತ್ತೇವೆ. நமக்கு ஒரு சில பிரச்சனை இருக்கும், ನಮಗೆ ಕೆಲವು ಸಮಸ್ಯೆ ಇರುತ್ತದೆ. நம்மளை விசாரிக்கிற போதகர் கையில வந்து நம்ம ஆவிக்குரிய ஐக்கியத்துல அதை பகிர்ந்து கொள்றதில்ல. ನಮ್ಮನ್ನ ವಿಚಾರಿಸುವಂತ ದೇವ ಸೇವಕರ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ನಮಗಿರುವಂತ ಆತ್ಮಿಕ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿರುವಂತ ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. You will go back with the same failure. ನೀವು ಪುನಃ ಅದೇ ಒಂದು ಸೋಲ್ವಿಕೆಯೊಂದಿಗೆ ನೀವು Know ಹಿಂತಿರುಗುತ್ತೀರಿ. that this is a place for where you can share your burden. ನಿಮ್ಮ ಭಾರಗಳನ್ನ ಹಂಚಿಕೊಳ್ಳುವಂತ ಸ್ಥಳವು ಈ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿದೆ. உங்களுக்காக ஜெபிக்கிற தேவ ஊழியரை கர்த்தர் உங்களுக்கு ನಿಮಗಾಗಿ கொடுத்திருக்கிறார். ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ದೇವ ಸೇವಕರನ್ನ ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்களுக்காக ஜெபிக்கிற சக விசுவாசிகளை கர்த்தர் உங்களுக்கு ನಿಮಗಾಗಿ கொடுத்திருக்கிறார். ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸಹ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರನ್ನ ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. What is the understanding of your church? ಅಂದ ನಿಮ್ಮ ಸಭೆಯ ಕುರಿತಾದ ನಿಮ್ಮ ತಿಳುವಳಿಕೆ ಏನು? அவர்களுக்கு தெளிவான புரிந்து கொள்ளுதல் இருந்தது, தங்களை சேர்ந்தவர்கள் தங்களுக்காய் ஜெபிப்பார்கள் என்று. ಅಂದ ಅಪೊಸ್ತಲರಿಗೆ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾದ ತಿಳುವಳಿಕೆ ಇತ್ತು, ತಮ್ಮ ಸ್ವಂತ ಜನರು ತಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ ಎಂಬ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ. வேதம் இதை நம் மீது நிர்பந்திக்கிறது. ಸತ್ಯವೇದವು ಇದನ್ನು ನಮಗೆ ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತದೆ. Pray for one another. ನೀವು ಒಬ್ಬರಿಗೋಸ್ಕರ ಒಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. நீங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று ನೀವು வேதம் ಒಬ್ಬರ சொல்கிறது. ಭಾರವನ್ನು ಒಬ್ಬರು ಹೊತ್ತುಕೊಂಡು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಮಾಣವನ್ನ ನೆರವೇರಿಸಿರಿ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்படியே இண்டிபெண்டண்டா வந்து இண்டிபெண்டண்டா போயிட்டு இருக்காதீங்க. ನೀವು ಒಬ್ಬಂಟಿಗರಾಗಿ ಬಂದು ಒಬ್ಬಂಟಿಗರಾಗಿ ಹಿಂತಿರುಗಬೇಡಿರಿ. Pray for the neighbors. ನಿಮ್ಮ ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿರುವಂತ ಜನರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. Pray for the one who is sitting near to ನಿಮ್ಮ you. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಂತ ಜನರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. நீங்கள் அப்படி ஜெபிப்பீர்கள் என்று ನೀವು ಈ சொன்னார். ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಾದರೆ இடம் நிச்சயமாக அசையும். ನೀವು ಸೇರಿ ಬರುವ ಸ್ಥಳವು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಡುಗುತ್ತದೆ. யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்ட போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். ಯೋಬನು ತನ್ನ ಸ್ನೇಹಿತರಿಗಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುವಾಗ ಆ ಸ್ಥಳವನ್ನ, ಅವನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ದೇವರು ಬದಲಾಯಿಸಿದರು. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதுதான். ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯವಾದಂತ ಒಂದು ಸಂಗತಿ ಇದೆ. நிறைய விஷயங்களை தேவனை பத்தி பேசுறான், தேவனுடைய சிருஷ்டிப்புகளை பத்தி கேட்கிறான், ஒண்ணுமே நடக்கல.
ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, ದೇವರ ಸೃಷ್ಟಿಗಳ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, ಅದು ಏನ್ ನಡೆಯಲಿಲ್ಲ. யோபுவை குறித்து நான் சொல்லுகிறேன். ಯೋಬನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೇವೆ. But once he prayed for his friends, ಆದ್ರೆ ಯೋಬನ ತನ್ನ ಸ್ನೇಹಿತರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ God is waiting for this philosophy to happen. ದೇವರು ಈ ಒಂದು ಕಾರ್ಯವು ನಡೆಯುವಂತೆ ಕಾಯುತ್ತಿದ್ದಾರೆ. தேவன் காத்துக்கிட்டே இருக்கிறார். ದೇವರು ಕಾಯುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்துறார். ದೇವರು ಒಂದು ಸನ್ನಿವೇಶವನ್ನ ಅವಕಾಶವನ್ನ ಏರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. இவர்களுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கும்படியாக தேவன் சொல்லுகிறார். ಅವರ ಸ್ನೇಹಿತರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ದೇವರು ಯೋಬನನ್ನ ಪ್ರೇರೇಪಿಸುತ್ತಾರೆ. God did not ask him to pray for his problem. ದೇವರು ಯೋಬನನ್ನ ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆಯ ಕುರಿತಾಗಿ ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸು ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. ஆண்டவர் யோபுகையில சொல்லல நீ உனக்காக ஜெபம் பண்ணு உன்னை ரெட்டத்தனே ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லல. ದೇವರು ಯೋಬನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿನಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸು, ನಿನ್ನನ್ನು ಎರಡರಷ್ಟಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த ತನ್ನ போது ಸ್ನೇಹಿತರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿದಾಗ the blessing returned in double fold. ಆ ಆಶೀರ್ವಾದವು ಅವನಿಗೆ ಎರಡರಷ್ಟಾಗಿ ಯೋಬನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂತು. Are you a praying church? ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಸಭೆಯಾಗಿದ್ದೀರಾ? Are you praying for one another? ನೀವು ನಿಮ್ಮ ಒಬ್ಬರಿಗೋಸ್ಕರ ಒಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? உங்களுக்காய் கர்த்தர் இடத்தை violent அசைப்பார். ದೇವರು Hallelujah. ನಿಮಗೋಸ್ಕರ ಸ್ಥಳವನ್ನ ದೇವರು ಬಹು ಹೆಚ್ಚಾಗಿ ನಡುಗಿಸುತ್ತಾರೆ. தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து ತಮ್ಮ ಸ್ವಂತ ಜನರ ಬಳಿಗೆ ಬಂದು 24ஆம் வசனம் 24ನೇ ವಚನ. ಅವರು ಕೇಳಿ ಏಕ ಮನಸ್ಸು ಉಳ್ಳವರಾಗಿ ದೇವರನ್ನು ಗಟ್ಟಿಯಾದ ಧ್ವನಿಯಿಂದ ಹೀಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು, ಕರ್ತನೇ, ಭೂಮಿ ಆಕಾಶಗಳನ್ನು ಸಮುದ್ರಗಳನ್ನು ಅವುಗಳಲ್ಲಿರುವ ಸಮಸ್ತವು ಉಂಟು ಮಾಡಿದಾತನೇ. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். சத்தமிட்டு ஜெபித்தார்கள். ಅವರು ಶಬ್ದದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. சத்தமிட்டு ಅವರು ಶಬ್ದದಿಂದ. ரெண்டாவதா நீங்க கவனிக்கணும், வாட் டைப் ஆஃப் பிரேயர் யூ ஷுட் ஹேவ். ನೀವು ಎರಡನೆಯದಾಗಿ ನೀವು ಗಮನಿಸಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಏನಂದ್ರೆ ಯಾವ ವಿಧವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ ನಮಗಿರಬೇಕು. பாருங்க, அங்க 2 பேர் வந்திருக்கிறாங்க. தங்களை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ಅಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಅಪೊಸ್ತಲರು ಬಂದಿದ್ದಾರೆ. ಅವರ ಸುತ್ತಲೂ ಅವರಿಗೆ ಸೇರಿದ ಎಷ್ಟು ಜನರಿದ್ದಾರೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ரெக்கார்ட் படி அவங்க ஃபெலோஷிப்ல 120 பேர் இருந்திருக்கிறாங்க. புதுசா ரட்சிக்கப்பட்டு ஒரு சிலவங்க வந்துட்டு இருக்காங்க. ಆದ್ರೆ ಒಂದು ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ 120 ಜನರಿದ್ದಾರೆ. ಕೆಲವರು ರಕ್ಷಿಸಿ ಹೊಸದಾಗಿ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனால் இந்த நெருக்கடியான பிரச்சனைகளுக்கு மத்தியில அவங்க சக அப்போஸ்தலரோடு கூட சேர்ந்து ஜெபித்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ಈ ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಾದಂತ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ಸಹ ಅಪೊಸ್ತಲರೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ನೆನೆಸುತ್ತೇವೆ. சத்தமிட்டு ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. ஹalleluya. ಶಬ್ದದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಅನುಭವ ನಮಗೆ ಅವಶ್ಯ. மௌனமான ஜெபத்தை கேட்க மாட்டாரான்னு அடுத்த கேள்வி எங்களை கேட்காதீங்க. அந்த ದೇವರು ನಾವು ಮೌನವಾಗಿ ಮಾಡುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರು ಕೇಳುವುದಿಲ್ವಾ ಅಂತ ನೀವು ಮುಂದಿನ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳಬೇಡಿ. மௌனமான ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். ಮೌನವಾಗಿ ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರು ಕೇಳುತ್ತಾರೆ. But what could be the prayer which can violently shake the place? ಆದ್ರೆ ನಾವು ಸೇರಿ ಬರುವಂತ ಸ್ಥಳವನ್ನ ತೀವ್ರವಾಗಿ ನಡುಗಿಸುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಯಾವುದೆಂದರೆ சத்தமிட்டு ஜெபித்தார்கள். ಶಬ್ದದಿಂದ ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. Do you know the prayer of Jesus? ನೀವು ಯೇಸುವಿನ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಕುರಿತಾಗಿ ಕೇಳಿದ್ದೀರಾ? எபிரேயருக்கு எழுதின நிருபம் ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ஆம் அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 7ஆம் வசனம் 7ನೇ ವಚನ. ಕ್ರಿಸ್ತನು ತಾನೇ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಜೀವಿಸಿದ್ದ ಕಾಲದಲ್ಲಿ ಮರಣದಿಂದ ತಪ್ಪಿಸಿ ಕಾಪಾಡಲು ಶಕ್ತನಾಗಿರುವ ಆತನಿಗೆ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಮೊರೆಯಿಡುತ್ತಾ ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸುತ್ತಾ ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸಿದನು. ದೇವರ ಮೇಲಣ ಭಯಭಕ್ತಿಯ ನಿಮಿತ್ತ ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರು ಕೇಳಿದನು. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. ಯಾರು ಬಲத்த ಸತ್ತத்தோட ஜெபம் பண்ணது? ಯಾರು ಒಂದು ಗಟ್ಟಿಯಾದ ಒಂದು ಸ್ವರದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದು? ಯಾರುங்க ಬಲத்த ಸತ್ತத்தோட ஜெபம்? ಯಾರಿಲ್ಲಿ ಬಲವಾಗಿ ಕೂಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದು? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அந்த வசனம் மிக தெளிவா சொல்லுது. ಆ ವಾಕ್ಯ ಬಹು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ಬಲத்த ಸತ್ತத்தோடும் ಬಲವಾಗಿ ಕೂಗುತ್ತಾ. when I was talking this verse to my church, ಈ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನ ಅವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುವಾಗ நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு உதாரணத்தை இயேசுவுடைய வாழ்க்கையில இருந்து சொன்னேன். ಒಂದು ಉದಾಹರಣೆಯನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತದಿಂದ ಹೇಳಿದರು. பலத்த சத்தம்னா எப்படி இருக்கணும்?
ಒಂದು ಬಲವಾಗಿ ಕೂಗುವುದು ಅಂದರೆ ಹೇಗಿರಬೇಕು? ವಿ ಕೆನಾಟ್ ಟ್ರೈ, ಡೋಂಟ್ ಟ್ರೈ. ಅದನ್ನ ನಾವು ಅದನ್ನ ಪ್ರಯತ್ನಿಸಬಾರದು, ಪ್ರಯತ್ನಿಸಬೇಡಿರಿ. பலத்த சத்தம் எப்படி இருக்கும்னா வேர்வை ரத்தமா வந்துரும். ಆ ಒಂದು ಬಲವಾಗಿ ಕೂಗುವಂತದ್ದು ಹೇಗಿರುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಬೆವರೇ ರಕ್ತವಾಗಿ ಬರುತ್ತದೆ. ಯೇಸು ಬಲತ್ತ ಸತ್ತத்தோடு ಜೆபித்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಲವಾಗಿ ಕೂಗುತ್ತಾ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. Sometimes you know that your sound is your faith. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಬಲವಾಗಿ ಕೂಗುವಂತದ್ದು ಒಂದು ನಂಬಿಕೆಯನ್ನು ತೋರಿಸಬಹುದು. ஆராதனையில சத்தமா ஆராதிக்கிறீங்களா? ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಬಲವಾಗಿ ಆರಾಧಿಸುತ್ತೀರಾ? எத்தனை பேர் மௌனமா அப்படியே நான் பிரசன்னத்தை உணர்றேன்ப்பா, பிரசன்னத்தை உணர்றேன். ಎಷ್ಟು ಜನ ಮೌನವಾಗಿ ನಾನು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಮೌನವಾಗಿ ಸ್ಪೀಕರ್ வேணாம், ஆம்பிளிஃபையர் வேணாம், கீபோர்டு வேணாம், ஒன்றும் வேணாம், பாட வேணாம், மைக் வேணாம், அந்த ಕೀಬೋರ್ಡ್, ಆಂಪ್ಲಿಫೈಯರ್, ಮೈಕ್ ಇದೇನು ಬೇಡ, ನಾನು ಮೌನமாய் கர்த்தரை ನಾನು ಮೌನವಾಗಿ ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ. கல்லறையில மட்டும்தான் இருக்கும். ಅದು ಸಮಾಧಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಆ ರೀತಿಯಾಗಿ சத்தமிட்டு ஜெபித்தார். ಅವ್ರು ಬಲವಾಗಿ ಕೂಗುತ್ತಾ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. சத்தமிட்டு ஜெபித்தார். ಗಟ್ಟಿಯಾದ ಧ್ವನಿಯಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. குமாரனா இருந்தும், ಆತನು ಮಗನಾಗಿದ್ದರೂ ಕೂಡ, குமாரனா இருந்தும், ಆತನು ಮಗನಾಗಿದ್ದರೂ ಕೂಡ பலத்த சத்தத்தோடு ಆತನು ஜெபித்தார். ಬಲವಾಗಿ ಕೂಗುತ್ತಾ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. பரலோகத்துல ஒரு சத்தம் கேக்குது. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆತನ ಶಬ್ದ ಕೇಳಿಸಿತು. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, ನೀವು ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದಿ ನೋಡುವಾಗ பெருமூச்சு, ಆತನು ಬಲವಾಗಿ ಕೂಗುತ್ತಾ ಉಚ್ಚರಿಸಲಾರದ ನರಳಾಟದಿಂದ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ரோமர் 8ஆம் அதிகாரம் ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 26வது வசனம். 26ನೇ ವಚನ. ಹಾಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಸಹ ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಯನ್ನು ನೋಡಿ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ಹೇಗೆಂದರೆ ನಾವು ಯಾವಾಗ ಏನು ಬೇಡಿಕೊಳ್ಳಬೇಕೋ ಎನ್ನುವುದು ನಮಗೆ ತಿಳಿದಿಲ್ಲದರಿಂದ ಪವಿತ್ರಾತ್ಮನು ತಾನೇ ಮಾತಿಲ್ಲದ ನರಳಾಟದಿಂದ ನಮಗೋಸ್ಕರ ದೇವರನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಉಚ್ಚರಿಸಲಾರದ ನರಳಾಟದಿಂದ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. தேவையுள்ள ஜெபம் இருக்குமானால், ಅವಶ್ಯವಿರುವಂತ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಇರುವುದಾದರೆ அது நிச்சயமாக சத்தத்தோடவே இருக்கும். ಅದು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಗಟ್ಟಿಯಾದ ಸ್ವರದಿಂದ ಇರುತ್ತದೆ. இல்லை என்றால் எல்லாம் இருக்குது, சும்மா ஜெபம் பண்றேன் அப்படின்னு ಆಮೇನ್ சொன்னது கூட கேட்காது. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನನಗೆಲ್ಲ ಇದೆ, ಏನು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಸುಮ್ಮನೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ, ನಾವು ಹೇಳುವಂತ ಆಮೇನ್ ಕೂಡ ಕೇಳಿಸುವುದಿಲ್ಲ. The type of prayer the apostles prayed, ಅಪೊಸ್ತಲರು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ಪ್ರಾರ್ಥನೆಯ ವಿಧ, அவர்கள் சத்தமிட்டு ஜெபித்தார்கள். ಅವರು ಗಟ್ಟಿಯಾದ ಸ್ವರದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. நம்ம ஜெபம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾ ಪ್ರಾರ್ಥಿಸಬಾರದಾ? ಯೇಸು சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிருக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಕೂಗುತ್ತಾ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದಾರೆ. பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ಉಚ್ಚರಿಸಲಾರದ ನರಳಾಟದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. அடுத்த கேள்வி கேட்கக்கூடாது, பிதா ஏன் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணலன்னு. ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಮುಂದಿನ ಪ್ರಶ್ನೆ, ತಂದೆಯಾದ ದೇವರು ಯಾಕೆ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಕೂಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಕೇಳಬಾರದು. அது காட் ஹெட் ஃபேமிலில அவர் தலை, ಅವರ ನೋಕಿ தான் ಜೆಬಿಕ್கிறாங்க ಎಲ್ಲರೂ. ದೇವರ ಒಂದು ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ಆತನೇ ಮುಖ್ಯಸ್ಥನ, ಅವರನ್ನ ನೋಡಿ ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. நாம் சத்தமிட்டு ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருக்க ನಾವು வேண்டும். ಗಟ್ಟಿಯಾದ ಶಬ್ದದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಒಂದು ಅಭ್ಯಾಸವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. நான் ஒரு முறை ஜெபத்தை குறித்து எடுத்த போது என்னுடைய தாயார் இந்த வசனத்தை கேட்டிருக்கிறாங்க. ಅವರು ಒಂದು ಬಾರಿ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುವಾಗ ಅವರ ತಾಯಿಯವರು ಈ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಕೇಳಿದ್ದಾರೆ. என்ன ಸಿಂಪಲ್ விஷயமா இருந்தா கூட சத்தம் போட்டு தான் ஜெபம் பண்ணுவாங்க. ಅವ್ರು ಏನು ಸಾಧಾರಣವಾದಂತ ಒಂದು ವಿಷಯ ಇದ್ದರೂ ಕೂಡ ಅವ್ರು ಗಟ್ಟಿಯಾದ ಸ್ವರದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಒಂದು ಅಭ್ಯಾಸ. எங்க அம்மா ரூம் கதவு மூடினா மட்டும்தான் சத்தம் கேட்காது. ಅವರ ತಾಯಿಯ ಒಂದು ರೂಮಿನ ಒಂದು ಕೋಣೆಯ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿದ್ರೆ ಮಾತ್ರ ಅವ್ರ ಸ್ವರ ಕೇಳೋದಿಲ್ಲ. இல்லனா ஏதாவது ஒண்ணு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணினே இருப்பாங்க. ಇಲ್ಲದಿದ್ರೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಗಟ್ಟಿಯಾದ ಸ್ವರದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಲೇ ಇರ್ತಾರೆ. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯರಾದವರೇ,
சத்தமிட்டு ஜெபிக்கிற ஜெபம், ಗಟ್ಟಿಯಾದ ಸ್ವರದಿಂದ ಮಾಡುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆ, அது உங்கள் விசுவாசத்தை ಅದು வெளிப்படுத்துகிறது. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನ ತೋರಿಸುತ್ತದೆ. அது இடம் அசைகிற ஜெபமாக ಅದು இருக்கும். ಸ್ಥಳವನ್ನ ನಡುಗಿಸುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿರುತ್ತದೆ. மூன்றாவதாக ಮೂರನೆಯದಾಗಿ அவருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருந்தது? ಅಪೊಸ್ತಲರ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಯಾವ ತರಹದಾಗಿತ್ತು? 25 26வது வசனங்களை நம்ம வாசிக்கும் போது 25, 26ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದುವಾಗ, ನೀವು ಈ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಉಪದೇಶ ಮಾಡಲೇಬಾರದೆಂದು ನಾವು ನಿಮಗೆ ಕಟ್ಟಪ್ಪಣೆ ಕೊಡಲಿಲ್ಲವೇ? ಆದರೂ ನೀವು ಯೆರೂಸಲೇಮನ್ನು ನಿಮ್ಮ ಉಪದೇಶದಿಂದ ತುಂಬಿಸಿದ್ದೀರಿ ಮತ್ತು ಆ ವ್ಯಕ್ತಿಯ ರಕ್ತಕ್ಕೆ ನಾವೇ ಹೊಣೆಗಾರರು ಎಂದು ನಮ್ಮನ್ನು ಜವಾಬ್ದಾರರನ್ನಾಗಿ ಮಾಡಲು ನೀವು ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತಿದ್ದೀರಿ ಎಂದು ಹೇಳಿದನು. ಪೇತ್ರನು ಉಳಿದ ಅಪೊಸ್ತಲರು ಅವರಿಗೆ, ನಾವು ಮನುಷ್ಯರಿಗಿಂತಲೂ ದೇವರಿಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಬೇಕಲ್ಲ. ನೀವು ಮರದ ಕಂಬಕ್ಕೆ ತೂಗು ಹಾಕಿ ಕೊಂದ ಯೇಸುವನ್ನು ನಮ್ಮ ಪೂರ್ವಿಕರ ದೇವರು ಎಬ್ಬಿಸಿದನು. ದೇವರು ಆತನನ್ನೇ ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಮಾನಸಾಂತರವನ್ನು ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ದಯಪಾಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅವರನ್ನು ಪ್ರಭುವನಾಗಿಯೂ ರಕ್ಷಕನಾಗಿಯೂ ತನ್ನ ಬಲಗೈಯಿಂದ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸಿದನು. புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுமென் என்று அதிகாரிகள் ஏகமாய் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. ಅದನ್ನ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿನ್ನ ಸೇವಕನಾಗಿದ್ದ ನಮ್ಮ ಪಿತೃವಾದ ದಾವೀದನ ಬಾಯಿಂದ ಅನ್ಯ ಜನಗಳು ಯಾಕೆ ರೇಗಿದರು? ಜನಾಂಗಗಳವರು ವ್ಯರ್ಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯಾಕೆ ಯೋಚಿಸಿದರು? ಕರ್ತನಿಗೂ ಆತನ ಅಭಿಷೇಕಿಸಿದವನಿಗೂ ವಿರೋಧವಾಗಿ ಭೂಪತಿಗಳು ಸನ್ನದ್ಧರಾಗಿ ನಿಂತರು, ಅಧಿಕಾರಿಗಳು ಏಕವಾಗಿ ಕೂಡಿಕೊಂಡರು ಎಂದು ಹೇಳಿದ್ದೀಯಲ್ಲವೇ? They remembered the promises to pray. ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಮಾಡಿರುವಂತ ಒಂದು ಆಜ್ಞೆಗಳನ್ನ ಅಥವಾ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಪ್ರಮಾಣಗಳನ್ನ ನೆನಪಿಗೆ ತಂದುಕೊಂಡು வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து ಅವರು ஜெபித்தார்கள். ವಾಗ್ದಾನಗಳನ್ನ ನೆನಪಿಗೆ ತಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. உம்முடைய கரமும் உம்முடைய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. ನಿಮ್ಮ ಸೇವಕನಾಗಿರುವಂತ ದಾವೀದನು ನುಡಿದಿದ್ದಾನಲ್ಲ. Do you remember the promises for you to pray? ನೀವು ದೇವರು ನಿಮಗೆ ಮಾಡಿರುವಂತ ವಾಗ್ದಾನಗಳನ್ನ ನೆನಪಿಗೆ ತಂದು ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರಾ? உங்களுடைய ஜெபங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூற வேண்டும். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳನ್ನ ನೆನಪಿಸಬೇಕು. கொஞ்சம் அப்படியே நீங்க வேதாகமம் முழுக்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ನೀವು ಸತ್ಯವೇದವನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಓದಿ ನೋಡುವಾಗ the deliverances had happened ಎಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ನಡೆದಿದೆಯೋ, when they remembered the promises and ಅವರು prayed. ದೇವರು ಮಾಡಿದ ವಾಗ್ದಾನಗಳನ್ನ ನೆನೆಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಬಿಡುಗಡೆ ನಡೆದಿದೆ. யாக்கோபு ஜெபிக்கிற போது என் தகப்பனாகி ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் வாக்கு பண்ணினீரே என்று ஜெபிக்கிறார். ಯಾಕೋಬನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ನನ್ನ ಪಿತೃವಾದಂತ ಅಬ್ರಹಾಮನಿಗೂ ಈಸಾಕನಿಗೂ ನೀವು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದೀರೇ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபிக்கிற போது, எங்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் வாக்கு பண்ணினீரே என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். ದಾಸತ್ವದಲ್ಲಿದ್ದಂತ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ನಮ್ಮ ಪಿತೃಗಳಾದ ಅಬ್ರಹಾಮನಿಗೂ ಈಸಾಕನಿಗೂ ನೀವು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದೀರೇ ಎಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ನೆನೆಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದಾರೆ. தாவீது ஜெபிக்கிற போது எங்களுடைய முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணினீரே என்று ஜெபிக்கிறார். ದಾವೀದನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ನಮ್ಮ ಪಿತೃಗಳಿಗೆ ನೀವು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದೀರಲ್ಲ ದೇವರೇ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. நெகேமியா ஜெபிக்கிற போது எங்களுடைய முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணினீரே என்று ஜெபிக்கிறார். ನೆಹೆಮೀಯನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ನಮ್ಮ ಪಿತೃಗಳಿಗೆ ನೀವು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದೀರಲ್ಲ ದೇವರೇ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. Whenever they remembered the promises and prayed, ಅವರು ಯಾವಾಗೆಲ್ಲ ದೇವರು ಮಾಡಿದ ವಾಗ್ದಾನಗಳನ್ನ ನೆನಪಿಗೆ ತಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು, there was a violent shaking. ಅಲ್ಲಿ ಒಂದು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಅಥವಾ ಒಂದು ಬಹಳ ಒಂದು ತೀವ್ರವಾಗಿ ಸ್ಥಳ ನಡುಗಿತು. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வாக்குத்தத்தங்களை நீங்கள் நினைவு கூறுகிறீர்களா? ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ ವಾಗ್ದಾನಗಳನ್ನ ನೆನಪಿಗೆ ತರುತ್ತಿದ್ದೀರಾ? ஒவ்வொரு ஞாயிறும் உங்களுக்கான வாக்குத்தத்தங்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ಒಂದೊಂದು ಭಾನುವಾರವೂ ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳು ನಿಮಗಾಗಿ ಪ್ರಕಟವಾಗುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. வாக்குத்தத்தம்னா நமக்கு உடனே என்னதான் தெரியுமா யோசனை வரும்? ವಾಗ್ದಾನ ಎಂದು ಹೇಳುವಾಗ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ಏನು ಯೋಚನೆ ಬರುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ, கர்த்தர் உன்னை தேற்றுகிறார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಆದರಿಸುತ್ತಾರೆ. இது ஒண்ணு மட்டும்தான் வாக்குத்தத்தம்னு நமக்கு ஒரு ராங்கான மைண்ட் செட் போயிருக்கு. ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಎಂದು ಹೇಳುವಾಗ ತಪ್ಪಾದಂತ ಒಂದು ಯೋಚನೆ, ಒಂದು ಮನೋಭಾವನೆ ಇದೆ.
ದೇವರ ವಾಕ್ಯ ಪ್ರತಿಯೊಂದು ವಾಗ್ದಾನವೇ. கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களே. ದೇವರ ವಾಕ್ಯಗಳೆಲ್ಲವೂ ನಿಮಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ವಾಗ್ದಾನಗಳೇ. தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. ಅಂದ ನಮ್ಮ ಪಿತೃವಾದಂತ ದಾವೀದನ ಮಾತುಗಳಿಂದ ನೀವು ನುಡಿದಿದ್ದೀರಲ್ಲ. Father, this is not for David alone. ಇದು ದಾವೀದನಿಗೆ ಮಾತ್ರ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ವಾಕ್ಯವಲ್ಲ. இது எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என் சபைக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிற ಇದು வாக்குத்தத்தம். ನನಗಾಗಿಯೂ ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನನ್ನ ಸಭೆಗಾಗಿಯೂ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ. நாங்க இருந்த சபையில அந்த பாஸ்டர்மா சகோதரிகளுக்கு எல்லாம் நல்ல ஒரு பழக்கம் வச்சிருப்பாங்க. ಬೋಧಕರು ಅವರು ಬೆಳೆದಂತ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲೆಲ್ಲ ಅಲ್ಲಿದ್ದಂತ ಬೋಧಕಿಯರು ಆ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಸಹೋದರಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಅಭ್ಯಾಸವನ್ನ ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ. வேதத்துல இருக்கிற நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ண வைப்பாங்க. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವಂತ ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಬಾಯ್ಪಾಠವಾಗಿ ಅವರಿಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. அம்மா வருஷம் வருஷம் அதுல ஒரு gift வாங்கிட்டு வந்துருவாங்க. ಅವರ ತಾಯಿ ವರ್ಷ ವರ್ಷ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಬಹುಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. எங்களுக்காக அதிகாலையில் அவங்க எழுந்து ஜெபிக்கிற போது கூட என்ன பண்ணுவாங்கன்னா உபாகமத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களெல்லாம் ரிசைட் பண்ணி எங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ಅವರಿಗಾಗಿ ಅವರ ತಾಯಂದಿರು ಮುಂಜಾನೆಲಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನಗಳನ್ನ ಅವರು ಬಾಯ್ಪಾಠವಾಗಿ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರಂತೆ. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ಇದನ್ನ ಯಾಕೆ ಹೇಳುತ್ತೇವೆಂದರೆ எங்க அம்மாவுடைய ஜெபம் தான் எங்களை உயர்த்தி வச்சிருக்கு. ಅವರ ತಾಯಿಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಅವರನ್ನ ಈ ದಿವಸ ಈ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದೆ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகಲಿ. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பாஸ்டருக்கு ஒரு கம்பெனியன் ஜெப நேரத்துல எங்க அம்மா தான். ಅವರ ನಿಮ್ಮ ಬೋಧಕರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಸಹಕಾರಿಯಾಗಿ ಇದ್ದಂಥದ್ದು ಅವರ ತಾಯಿ. ஏன்னா அவருக்கு ஷெட்யூல் மார்னிங் டைம்ல எல்லாம் சர்ச்சில் பிரேயர் பண்ணணும். ಯಾಕಂದ್ರೆ ಅವರ ಕಾರ್ಯ ಎಲ್ಲ ಮುಂಜಾನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಪಟ್ಟಿ ಮಾಡಬೇಕು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ. அவருக்கு கிடைச்ச பிரேயர் பார்ட்னர் எங்க அம்மா அங்க இருப்பாங்க. ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಂತ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಒಂದು ಸಹಕಾರಿ ಅವರ ತಾಯಿ. நாங்கள் உயர்த்தப்படுகிற வரைக்கும் எங்க அம்மா முழங்கால் படியிட்டு சர்ச்சில் ஜெபம் பண்ணினே இருப்பாங்க. ಅವರು ಮೇಲೆ ಉದ್ಧರಿಸಲ್ಪಡುವವರೆಗೂ ಕೂಡ ಅವ್ರ ತಾಯಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಮೊಣಕಾಲಾಕಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತಾರೆ. இன்னைக்கும் நான் எங்க ஊழியத்துக்கு போறேன்னா எங்க அம்மால சொல்லிட்டு தான் கிளம்புவேன். ஹalleluya. ಈ ದಿವಸದವರೆಗೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ಸೇವೆಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅವರ ತಾಯಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿ ಹೊರಡುತ್ತಾರೆ. ஏன்னா I believe in her prayer. ಯಾಕಂದ್ರೆ ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಅವರ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, அந்த கிறிಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, அவங்க வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்னும் கூட தங்களுடைய அறையில எழுதி எழுதி மாட்டி வச்சிருப்பாங்க. ಅವರು ತಮ್ಮ ಒಂದು ಗೋಡೆಯ ಮೇಲೆ ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳನ್ನ ಬರೆದು ಇಟ್ಟಿರುತ್ತಾರೆ. இன்னைக்கும் எங்களோட விசுவாசமா அந்த வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ಈ ದಿವಸದವರೆಗೆ ಇವರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಆ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನ ನಂಬಿಕೆಯಿಂದ ಅವರು ಉಚ್ಚರಿಸುತ್ತಾರೆ. நாங்க சோர்ந்து போகிற போதெல்லாம் அவர்கள் பேசுகிற வாக்குத்தத்தங்கள் எங்களை தேற்றும். ಅವರು ಸೋತು ಹೋಗುವಾಗಲೆಲ್ಲ ಅವರ ತಾಯಿ ಹೇಳುವಂತ ವಾಗ್ದಾನಗಳು ಅವರನ್ನು ಉಜ್ಜೀವಿಸುತ್ತದೆ. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற அனுபவங்கள் உங்களுக்கு உண்டா? ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನೆನಪಿಗೆ ತಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಅನುಭವಗಳು ನಿಮಗಿದೆಯಾ? கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, தங்களை சேர்ந்தவர்களோடு சேர்ந்து ஜெபித்தார்கள். ಅಪೊಸ್ತಲರು ತಮ್ಮ ಸ್ವಂತ ಜನರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. ஒருமனப்பட்டு சத்தமிட்டு ஜெபித்தார்கள். ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ ಗಟ್ಟಿಯಾದ ಸ್ವರದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து ஜெபித்தார்கள். ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನೆನಪಿಗೆ ತಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. 27-28வது வசனம். 27-28ನೇ ವಚನ. ಆ ಮಾತಿಗೆ ಅನುಸಾರವಾಗಿಯೇ ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಹೆರೋದನನು ಪೊಂತ್ಯ ಪಿಲಾತನು ನೀನು ಅಭಿಷೇಕಿಸಿದ ನಿನ್ನ ಪವಿತ್ರ ಸೇವಕನಾದ ಹೆಸರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅನ್ಯ ಜನರೊಡನೆ ಮತ್ತು ಇಸ್ರೇಲ್ ಜನರೊಡನೆ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿಕೊಂಡು ನಿನ್ನ ಕೈಯು ನಿನ್ನ ಸಂಕಲ್ಪವು ಮೊದಲು ನೇಮಿಸಿದ್ದನ್ನೇ ನಡೆಸಿದರು. அந்தபடியே உம்முடைய கரம் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். They remembered that the promises are fulfilled here. ಅಂದ ಆ ಜನರುಗಳು ನೆರವೇರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನೆನಪಿಗೆ ತಂದರು. பாருங்க, அவங்க பிரச்சனையை எங்க கொண்டு போய் ரிலேட் பண்றாங்க. தாவீது ஒரு காலத்துல பேசி வச்சிருக்கிறான் தீர்க்கதரிசனமா. ಅವ್ರಿಗಿದ್ದಂತ ಸಮಸ್ಯೆಯನ್ನ ಹೇಗೆ ಅವರು ಸಂಬಂಧಿಸಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ ನೋಡಿ. ದಾವೀದನ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನುಡಿದಿದ್ದಾರೆ. They are listing out their enemies. ಅವರು ತಮ್ಮ ವೈರಿಗಳನ್ನ ಅವರು ಪಟ್ಟಿ ಮಾಡಿ ஜெபிக்கிற அப்போஸ்தலர்கள் தங்கள் விரோதிகளை பட்டியலிட்டு சொல்லுகிறார்கள். இவர்கள்தான் அன்றைக்கு தாவீது சொன்ன நபர் என்று சொல்லுகிறார்கள். அந்த ದಾವೀದನು ತನ್ನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ನುಡಿದಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ಈಗಿರುವಂತ ನಮ್ಮ ವಿರೋಧಿಗಳೇ ಎಂದು ಅವರು ಹೋಲಿಸಿ ಹೇರೋದುம்
ಹೇರೋದನು, பொந்தியு பிலாத்துவும் ಪೊಂತ್ಯ ಪಿಲಾತನು புறஜாதிகளோடும் ಅನ್ಯ ಜನರೊಂದಿಗೆ ಸೇರಿ, இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட ಇಸ್ರೇಲ್ ಜನರೊಂದಿಗೆ ಸೇರಿ they identified their enemies ಅವರು ತಮ್ಮ ವೈರಿಗಳನ್ನ ಅವರು ಪಟ್ಟಿ ಮಾಡಿ and said ಅವ್ರು ಹೇಳುತ್ತಾರೆ, they are against you. ಅವರು ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿದ್ದಾರೆ. எல்லாம் கவனிச்சுக்கோங்க. ஒரு ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ, மிக முக்கியமான காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯವನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. when their enemies are against you, ನಿಮ್ಮ ವೈರಿಗಳು ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿರುವಾಗ don't think that they are really against you. ನೀವು ನೆನೆಸಬೇಡಿರಿ ಅವರು ನಿಜವಾಗಿ ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಂತಿದ್ದಾರೆ ಅಂತ. if you think that they are against you ಅವರು ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಂತಿದ್ದಾರೆ ಎಂದು ನೀವು ಯೋಚಿಸೋದಾದರೆ, and you try to fight them, ನೀವು ಅವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೋರಾಡುವುದಕ್ಕೆ ನೀವು ಪ್ರಯತ್ನಿಸೋದಾದರೆ you will really fail. ನೀವು ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಸೋತು ಹೋಗುತ್ತೀರಾ. think that ನೀವು ನೆನೆಸಿರಿ, your enemies are ನಿಮ್ಮ ವೈರಿಗಳು the enemies of God. ದೇವರಿಗೆ ವೈರಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. your enemies are ನಿಮ್ಮ ವೈರಿಗಳು not your enemies. ನಿಮ್ಮ ವೈರಿಗಳಲ್ಲ, the enemies are ನಿಮ್ಮ ವೈರಿಗಳು the enemies of God. ಅವರು ದೇವರಿಗೆ ವೈರಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. இவங்கள தான் அடிச்சாங்க, ಇವರನ್ನ ಅವರು ಹೊಡೆದ್ರು, இவங்கள தான் பயமுறுத்துனாங்க, ಅಪೊಸ್ತಲರನ್ನ ಭಯಪಡಿಸಿದ್ರು, இவங்கள தான் பேசக்கூடாதுன்னு கட்டளை ಅಪೊಸ್ತಲರನ್ನ போட்டாங்க. ಮಾತನಾಡಬಾರದೆಂದು ಗದರಿಸಿದ್ರು. ஆனா அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ಅಪೊಸ್ತಲರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? 28வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை கவனித்து பாருங்க. 28ನೇ ವಾಕ್ಯದ ಕೊನೆಯ ಭಾಗವನ್ನು ನೀವು ಗಮನಿಸುವಾಗ, நீர் அபிஷேகம் பண்ணின, ನೀವು ಅಭಿಷೇಕಿಸಿದ உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ಜನರಾಗಿರುವ இயேசுவுக்கு விரோதமாய் ಯೇಸುವಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ மெய்யாக கூட்டம் கூடினார்கள். ಇವರು ಅವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕೂಟವಾಗಿ ಕೂಡಿದರು. மெய்யாக, ನಿಜವಾಗಿ, in reality. ಅದನ್ನ ನಿಜವಾಗಿ நல்லா கவனிச்சுக்கோங்க. in reality, ಒಂದು ನಿಜವಾಗಿ your enemies are ನಿಮ್ಮ ವೈರಿಗಳು the enemies of God. ಅವರು ದೇವರಿಗೆ ವೈರಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. நீங்க உங்க சத்துருக்களை, உங்களுடைய எதிரிகளை உங்க எதிரிகளாகவே பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் you are trying to use so many weapons against them. ನೀವು ನಿಮ್ಮ ವೈರಿಗಳನ್ನ ನಿಮ್ಮ ವೈರಿಗಳಿಂದ ನೆನೆಸಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರೋದ್ರಿಂದ ಅವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅನೇಕ ಆಯುಧಗಳನ್ನು ನೀವು ಉಪಯೋಗಿಸುತ್ತೀರಿ. You move away from the sin. ನೀವು ಪಾಪದಿಂದ ನೀವು ದೂರ ಹೋಗಿರಿ, கொஞ்சம் நீங்க வெளியே போயிருங்க, ನೀವು ಆಚೆ ಹೋಗಿರಿ, ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ನೀವು ಇಬ್ಬರನ್ನ ಸೇರಿಸಿ ಬಿಡಿರಿ. ஹலோ, புரியுதுங்களா? ஹalleluya, ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. The apostles did not think that ಅಪೊಸ್ತಲರು did not think ಅವರು that ಈ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚಿಸಲಿಲ್ಲ, the enemies are against us. ಈ ವೈರಿಗಳೆಲ್ಲ ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿದ್ದಾರೆ, உமக்கு விரோதமாய் எழும்பினார்கள். ದೇವರೇ ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದಿದ್ದಾರೆ. பிள்ளையாகி இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாக கூட்டம் கூடினார்கள். ಯೇಸುವಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅವರು ನಿಜವಾಗಿ ಗುಂಪನ್ನ ಗೂಡಿದರು. தாவீது கோலியாத்தை ஜெயிப்பதற்கான ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? ದಾವೀದನು ಗೋಲ್ಯಾತನನ್ನ ಜಯಿಸಿದಕ್ಕಿರುವಂತ ರಹಸ್ಯ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? கோலியாத்த அவன் தன்னுடைய எதிரியா பார்க்கல. ಗೋಲ್ಯಾತನನ್ನ ಅವನು ತನ್ನ ಎದುರಾಳಿಯಾಗಿ ನೋಡಲಿಲ್ಲ. கோலியாத்தை தேவனுடைய எதிரியாக பார்த்தான். ಗೋಲ್ಯಾತನನ್ನ ದೇವರ ಎದುರಾಳಿಯಾಗಿ ನೋಡಿದರು. The work finished. ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮುಗಿಯಿತು. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ, Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Still you see as your enemy. ನೀವು ಎಲ್ಲಿಯವರೆಗೂ ನಿಮ್ಮ ವಿರೋಧಿಗಳನ್ನು ನಿಮ್ಮ ವೈರಿಗಳಾಗಿ It ನೋಡುತ್ತೀರೋ, may take days to defeat them. ನಿಮ್ಮನ್ನ ಅವರು ಬಹು ದಿವಸಗಳು ಬೇಕಾಗಬಹುದು ಅವರನ್ನ ನೀವು ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ. தாவீதை விட பயங்கரமான பராக்கிரமசாலிகள் அவனுடைய சகோதரர்கள். ದಾವಿದನಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾದ ಪರಾಕ್ರಮಶಾಲಿಗಳು ಅವನ ಸಹೋದರರು. They were disciplined in the army. ಅವರು ಒಂದು ಸೈನಿಕರಾಗಿ ಅಭ್ಯಾಸ ಹೊಂದಿದಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು. அவங்க ஆர்மில அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்க. ಅವರು ಒಂದು ಸೇನೆಯಲ್ಲಿ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು. பட் தாவீது ரொம்ப சிம்பிளா ஓனான் அடிக்கிற ஒண்டிகளால, புரியுதுங்களா, ஒரே அடியில அடிச்சு முடிச்சான். ದಾವಿದನು ಬಹು ಸಾಧಾರಣವಾಗಿ ಸುಲಭವಾಗಿ ಒಂದೇ ಒಂದು ಏಟಿನಿಂದ ಗೋಲ್ಯಾತನನ್ನ ಕೊಂದರು. The reason is, ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನೆಂದರೆ, relate your enemy ನಿಮಗಿರುವಂತ ವಿರೋಧಿಗಳನ್ನ related to God. ದೇವರೊಂದಿಗೆ ಸೇರಿಸಿ ಬಿಡಿರಿ. உன் பிரச்சனை எல்லாம் உன் பிரச்சனை இல்ல. ನಿಮಗಿರುವಂತ ಸಮಸ್ಯೆ ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಅಲ್ಲ. உன் பிரச்சனை எல்லாம் தேவனுடைய பிரச்சனை. ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಎಲ್ಲ ದೇವರ ಸಮಸ್ಯೆ. உன் தேவை எல்லாம் உன் தேவை இல்ல. ನಿಮಗಿರುವ ಅಗತ್ಯತೆಗಳೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಅಗತ್ಯತೆ ಅಲ್ಲ. உன்னுடைய எதிர்ப்புகள் எல்லாம் உன்னுடைய எதிர்ப்புகள் அல்ல. ನಿಮಗಿರುವಂತ ಬಯಕೆಗಳೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಬಯಕೆ ಅಲ್ಲ. They are against your God. ಅದೆಲ್ಲ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿದೆ. அப்போஸ்தலர்கள் நன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. ಅಪೊಸ್ತಲರು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡರು. ஆண்டவரே, இவங்க எல்லாம்
எங்களுக்கு விரோதமா எழும்பல, ದೇವರೇ ಇವರೆಲ್ಲ ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದೇಳಿಲ್ಲ, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் கூட்டம் ನಿಮ್ಮ கூடி ಪರಿಶುದ್ಧ இருக்கிறார்கள். ಮಗನಾಗಿರುವ ಯೇಸುವಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಗುಂಪು ಕೂಡಿದ್ದಾರೆ. This faith and the understanding made them successful. ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಅವರ ತಿಳುವಳಿಕೆಯು ಅವರನ್ನು ಯಶಸ್ವಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿತು. இதுதான் அவர்கள் கூடி இருந்த இடத்தை அசைய பண்ணிட்டு, ಇದೇ ಅವರು ಸೇರಿದ್ದ ಸ್ಥಳವನ್ನ ನಡುಗುವಂತೆ ಮಾಡಿದ್ದು. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ಅದ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವಂತ ದೇವ ಜನರೇ, what type of prayer do you have today? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ವಿಧವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ ಈ ದಿವಸ ಇದೆ? Do you have a prayer and fellowship? ನಿಮ್ಮ ಒಂದು ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿರುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆಯಾ? ஆவிக்குரிய ஐக்கியத்தோடு ஜெபிக்கிற அனுபவம் உங்களுக்கு உண்டா? ಆತ್ಮಿಕ ಅನ್ಯೋನ್ಯತೆಯೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಅನುಭವ ಇದೆಯಾ? ஒரு மனப்பட்டு சத்தமிட்டு ஜெபிக்கிற அனுபவம் உண்டா? ಮನಸ್ಸಿನಿಂದ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಕೂಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಅನುಭವ ಇದೆಯಾ? வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் உண்டா? ವಾಗ್ದಾನವನ್ನ ನೆನಪಿಗೆ ತಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆಯಾ? நீ ஜெபிக்கிற விஷயம்லாம் தேவனுடைய விஷயம்னு புரிஞ்சு ஜெபிக்கிறியா? ನೀ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ವಿಷಯಗಳೆಲ್ಲ ದೇವರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವುಗಳು ಎಂದು ನೆನೆಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರಾ? ஒரு பரிசுத்தவன் விதமா சொல்லியிருக்கிறார், ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ವ್ಯಕ್ತಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, let what breaks God break my heart. ದೇವರನ್ನ ಯಾವುದು ಮುರಿಯುವಂತ ವಿಷಯವಾಗಿದೆಯೋ ಆ ವಿಷಯ ನನ್ನನ್ನು ಮುರಿಯಲಿ. அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். ಅದನ್ನೇ ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. What breaks God should break you. ದೇವರನ್ನ ಯಾವೊಂದು ವಿಷಯ ಮುರಿಯುತ್ತದೋ ಆ ವಿಷಯ ನಿಮ್ಮನ್ನ ಮುರಿಯುವಂತದ್ದಾಗಿರಬೇಕು. அடுத்ததாக நாம் பார்க்கிற போது ಮುಂದಿನ ವಿಷಯವನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ 30வது வசனம், 30ನೇ ವಚನ, 30வது வசனம், 30ನೇ ವಚನ, ನಿನ್ನ ಕೈ ಚಾಚುತ್ತಿರುವಲ್ಲಿ ನಿನ್ನ ದಾಸರು ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಧೈರ್ಯದಿಂದ ಹೇಳುವ ಹಾಗೆ ಅನುಗ್ರಹಿಸು ಅಂದರು. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தினோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்திருளும் என்றார்கள். prayed with a powerful solution. ಅವರು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಒಂದು 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 ಪರಿಣಾಮಕಾರಿಯಾದಂತ ಉತ್ತರದೊಂದಿಗೆ ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. நான் அப்படி சொல்றேன் பாருங்க, என்ன பதில் வேணும்னு தீர்மானத்தோட ஜெபிக்கிறாங்க. ಅವರು ಯಾವ ಉತ್ತರ ಬೇಕು ಅನ್ನುವಂತ ತೀರ್ಮಾನದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ನಾವೇನ್ ಮಾಡುತ್ತೇವೆ ಗೊತ್ತಾ? 29வது வசனத்தோட ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு முடிச்சிரும். 29ನೇ ವಚನದೊಂದಿಗೆ ಆಮೆನ್ ಸ್ತೋತ್ರ கவனிக்கிறீங்களா? வசனம் கவனிக்கிறீங்க? 29வது வசனத்தோட என்ன போட்டுருவோம்? 29ನೇ ವಚನದೊಂದಿಗೆ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ? ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானதை செய்யும். ದೇವರೇ ನಿಮಗೆ ಚಿತ್ತವಾದದನ್ನ ಮಾಡಿರಿ. ஏன்னா அவருக்கு என்ன சித்தம்ன்றது நமக்கு தெரியல. ಯಾಕಂದ್ರೆ ಅವರ ಚಿತ್ತ ಏನು ಅನ್ನುವಂಥದ್ದು ನಮಗೆ ತಿಳಿದಿಲ್ಲ. ஏது ஜெபமானாலும் நமக்கு எவ்வளவும் ஜெபம் பண்ணுவோம். ಎಷ್ಟು ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ, உபவாசமா ஜெபம் பண்ணுவோம், ಉಪವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ, எல்லார கையிலும் ஷேர் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், ಎಲ್ಲರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಂಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. சிம்பிளா தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, ಸಿಂಪಲ್ ಆಗಿ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೊಂದು ದಾರಿ, தேவனுக்கு சித்தமில்ல போல. ದೇವರಿಗೆ ಚಿತ್ತವಿಲ್ಲ. ஜெபம்லாம் பண்ணிட்டு கடைசியில ಪ್ರಾರ್ಥನೆ ಎಲ್ಲ ಮಾಡಿ கேட்கப்படலனா தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? It is not will of God. ಪ್ರಾರ್ಥನೆ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಸಿಗದೇ ಇರುವಾಗ ಬಹು ಒಂದು ಒಂದು ಸುಲಭವಾದ ಕಾರಣ ಏನೆಂದರೆ ಅದು ದೇವರ ಚಿತ್ತವಿಲ್ಲ ಅಂತ. So know the will of God and pray. ಅನ್ನ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನ ಅರಿತವರಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. அவங்க ಸೊಲ್ಯೂಷನ್ சொல்றாங்க. ಅವರು ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಒಂದು ಉಪಾಯವನ್ನ ಹೇಳುತ್ತಾರೆ. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே ನಿನ್ನ ಪವಿತ್ರ ಮಗನಾದ ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ರೋಗ ನಿವಾರಕಗಳು ನಡೆಯುವಂತೆ ಮಾಡಿ பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி ರೋಗಿಗಳನ್ನ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವಂತೆ ನಿಮ್ಮ ಕೈ ಚಾಚಿ. Lord, I know this is the purpose of you. ದೇವರೇ, ನಿಮಗಿರುವ ಉದ್ದೇಶ ಇದು ಅನ್ನುವಂಥದ್ದು ನನಗೆ ಗೊತ್ತು. உங்க நோக்கத்துக்கு என்ன பயன்படுத்துங்க. ನಿಮ್ಮ ಉದ್ದೇಶಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ನನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ Use us as your tool, Lord. ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಉಪಕರಣಗಳಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಬಳಸಿ ದೇವರೇ, for your purpose to be fulfilled. ನಿಮ್ಮ ಉದ್ದೇಶ ನೆರವೇರುವಂತೆ ಅನುಗ್ರಹಂ செய்தருளும் என்றார்கள். ನಮಗೆ ಅನುಗ್ರಹ ಮಾಡಿರಿ ದೇವರೇ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. என்ன ಯೂಸ್ பண்ணுங்க ஆண்டவரே. ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ದೇವರೇ ನನ್ನನ್ನ ಉಪಯೋಗಿಸಿ ದೇವರೇ, பயன்படுத்துங்க ஆண்டவரೇ, ನನ್ನನ್ನ ಉಪಯೋಗಿಸಿ ದೇವರೇ, என் மூலமா அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಲಿ, என் மூலமா சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படட்டும், ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಸುವಾರ್ತೆ ಪ್ರಕಟಗೊಳ್ಳಲಿ. My dear church, I believe that. அந்த ಸಭೆಯೇ ಇದನ್ನ ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ.
The Lord wants everybody to be used mightily. ದೇವರು ಇಲ್ಲಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಪರಿಣಾಮಕರವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುವಂತೆ ದೇವರು ಬಯಸುತ್ತಾರೆ. Children, I tell you, ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿರುವಂತ ಮಕ್ಕಳೇ ಗಮನಿಸಿರಿ, the Lord wants to use you mightily. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಶಕ್ತವಾಗಿ ಉಪಯೋಗಿಸುವಂತೆ ಬಯಸುತ್ತಾರೆ. Young friends, I am telling you, ಇಲ್ಲಿರುವಂತ ಯೌವನಸ್ಥರು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇವೆ, the Lord wants you to be used for His purpose. ನೀವು ದೇವರ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುವಂತೆ ದೇವರು ಬಯಸುತ್ತಾರೆ. இதுதான் சித்தம்னு தெரிஞ்சிச்சுன்னா, ಇದೇ ದೇವರ ಉದ್ದೇಶ ಎಂದು ತಿಳಿಯುವುದಾದರೆ, நீ தேவனுடைய காரியங்களுக்காக பயன்படுத்தப்படுவதுதான் தேவ சித்தம் என்று தெரிந்தால், ದೇವರ ವಿಷಯಕ್ಕಾಗಿ ನೀವು ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುವಂತದೇ ದೇವರ ಉದ್ದೇಶ ಎಂದು ನೀವು ತಿಳಿಯುವುದಾದರೆ, as soon as your prayer is prayed, your prayer will be answered. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಗಿಸುವಾಗಲೇ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸದುತ್ತರ ದೊರಕುತ್ತದೆ. தானியேலுக்கு சொல்றல, எனக்கு பிரியமானவனே, நீ ஜெபிக்க துவங்கின போதே உத்தரவு வந்துருச்சு. ದಾನಿಯೇಲನಿಗೆ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುವಾಗ, ನನಗೆ ಪ್ರಿಯನಾದವನೇ, ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದಾಗಲೇ ನನ್ನಿಂದ ಉತ್ತರ ಬಂದಾಯಿತು. Your prayers will be ನಿಮ್ಮ answered. ಪ್ರಾರ್ಥನೆಯು ಉತ್ತರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. If your mind is set, ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು, ஆண்டவரே உமக்காக என்னை பயன்படுத்தும், ನಿಮಗಾಗಿ ನನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ದೇವರೇ ಎಂದು உங்க ಹೇಳುವಾಗ, நோக்கத்துக்காக என்ன பயன்படுத்தும், ನಿಮ್ಮ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ನನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ದೇವರೇ ಎಂದು ಹೇಳುವಾಗ, அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு ಆ பார்த்துக்கோங்க. ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸುವಾಗ, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி, ನಿನ್ನ ಪವಿತ್ರ ಮಗನಾಗಿರುವಂತ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು, ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುವಂತೆ, பிணியாளிகளை குணமாக்கும்படி, ರೋಗಿಗಳನ್ನ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವಂತೆ உம்முடைய கரத்தை நீட்டி, ನಿಮ್ಮ ಕೈ ಚಾಚಿ, it is my hand, இப்போ it is my hand being stretched. ಈಗ ನಮ್ಮ கைதான், ಇದು ನಮ್ಮ ಕೈ, ಅದು ಚಾಚಲ್ಪಟ್ಟಿದೆ. இல்ல இது என் கை இல்ல, ಇದು ನನ್ನ ಕೈ ಅಲ್ಲ. உம்முடைய கரத்தை நீட்டுகிறேன். ದೇವರೇ ನಿಮ್ಮ ಕೈ ಚಾಚಿ, உம்முடைய கரத்தை நீட்டி, ನಿಮ್ಮ ಕೈ ಚಾಚಿ, everything you do, ಎಲ್ಲವನ್ನ ನೀವು ಮಾಡಿ ದೇವರೇ, it is being done by God. ಅದು ದೇವರಿಂದ ಮಾಡಲ್ಪಡುತ್ತದೆ, அது தேவனால் ಅದು செய்யப்படுகிறது. ದೇವರಿಂದ ಮಾಡಲ್ಪಡುತ್ತದೆ. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯರಾದವರೇ, உம்முடைய கரத்தை நீட்டி, ನಿಮ್ಮ ಕೈ ಚಾಚಿ, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும், ನಿಮ್ಮ ಸೇವಕರು ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನ ಧೈರ್ಯದಿಂದ, எத்தனை வாட்டி உம்முடையன்னு வந்தது இந்த இந்த வசனத்துல? எத்தனை வாட்டி உம்முடைய? ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಬಾರಿ ನಿಮ್ಮ, உம்முடைய பரிசுத்த பிள்ளை, ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ಮಗನು, உம்முடைய கரத்தை நீட்டி, ನಿನ್ನ ಕೈ ಚಾಚಿ, உம்முடைய ஊழியக்காரர், ನಿನ್ನ ದಾಸರು, உம்முடைய வசனம், ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು எனக்கு அனுகிரகம் செய்யுங்க, எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. ನಮಗೆ ಅನುಗ್ರಹ ಮಾಡಿರಿ. நான் தான் பேசுறேன், ನಾವೇ ಮಾತನಾಡಿದ್ವು, நான் இல்ல, ನಾನಲ್ಲ, உம்முடையதை பேசுகிறேன். ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ, நான் தான் ஜெபிக்கிறேன், ನಾನೇ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ, நான் இல்ல, ನಾನಲ್ಲ, உம்முடைய ஆவியானவர் எனக்குள் ஜெபிக்கிறார். ನಿಮ್ಮ ಪವಿತ್ರಾತ್ಮರು ನನ್ನೊಳಗೆ எத்தனை ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. பேருக்கு அத்தனை ಅற்புதமான ಅನುಭವ உடைய ಎಷ್ಟು வாழ்க்கையில் வேண்டும் ಜನರಿಗೆ என்று ಅಷ್ಟು நினைக்கிறீர்கள்? ಅದ್ಭುತವಾದ ಒಂದು ಅನುಭವ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೇಕು ಎಂದು ನೀವು ನೆನೆಸುತ್ತೀರಾ? ஓ கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, அந்த ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯರಾದವರೇ, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ನಿಮ್ಮ சரி, ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಜೀವಿತದಲ್ಲೂ உங்களுடைய ಸರಿ, ஊழியத்திலும் சரி, ನಿಮ್ಮ ಸೇವೆಯ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸರಿ, உங்களை கொண்டு ನಿಮ್ಮನ್ನ ತೆಗೆದು தேவன் தம்முடைய நோக்கங்களை நிறைவேற்ற வல்லவர். ದೇವರು ತನ್ನ ಉದ್ದೇಶವನ್ನ ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನು. Hallelujah. 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 This was the prayer that shook violently. ಈ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಅವರು ಸೇರಿ ಬಂದಂತ ಸ್ಥಳವನ್ನ ನಡುಗಿಸಿತು. 31வது வசனத்துல சொல்றாங்க, 31ನೇ ವಚನದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ அவர்கள் ಹೇಳ್ತಾರೆ, ஜெபம் பண்ணின போது, ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಮೇಲೆ அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ಅವರು ಕೂಡಿದ ಸ್ಥಳವು ನಡುಗಿತು ಎಂಬುದಾಗಿ. These are the problems to be prayed. ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಾಗಿರುವಂತ ವಿಷಯಗಳಿವು. This is the way you should pray. ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ವಿಧವು ಈ ವಿಧವು. வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ 33ல 33ನೇ ವಚನದಲ್ಲಿ, 31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் ಅವರು அசைந்தது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಅವರು ಕೂಡಿದ ಸ್ಥಳವು ನಡುಗಿತು. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, ಅವರೆಲ್ಲರೂ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟು,
ஆஃபன் ஹோலி ஸ்பிரிட்ல அவங்க பாருங்க பரிசுத்த ஆவியினால அடிக்கடிக்கு நிரம்பப்படுறாங்க. ಅವರು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಆಗಾಗ ತುಂಬಲ್ಪಡುವಂತ ಅನುಭವ ಇದೆ. தேவ வசனத்தை தைரியமாய் ಅವರು சொன்னார். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಧೈರ್ಯವಾಗಿ The ಬೋಧಿಸಿದರು. prayer ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ led to ಅವರನ್ನ speak the word of God. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ನುಡಿಯುವಂತೆ ಅವರನ್ನ ಪ್ರೇರೇಪಿಸಿತು. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. தேவனோட பேசிட்டு வந்தீங்கன்னா ದೇವರೊಂದಿಗೆ ನೀವು ಮಾತನಾಡಿ ಬಂದರೆ தேவனோட வார்த்தைகளை பேசுவீங்க. ದೇವರ ಮಾತುಗಳನ್ನ ನೀವು ಮಾತನಾಡುತ್ತೀರಾ. Are you all here? ಗಮನಿக்கிறீங்களா? ನೀವೆಲ್ಲ ಇಲ್ಲಿದ್ದೀರಾ, ಗಮನಿಸ್ತಿದ್ದೀರಾ? If you speak to God, ನೀವು ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ you will speak for God. ನೀವು ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ ಬರುವಾಗ ನೀವು If you ದೇವರಿಗಾಗಿ don't speak to God, ಮಾತನಾಡುತ್ತೀರಾ. நீங்க தேவனோட பேசாம ನೀವು ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡದೆ அதான் ஜெபம் பண்ணாம ಪ್ರಾರ್ಥಿಸದೆ நீங்க பேசுறதெல்லாம் உங்க வார்த்தையா தான் ನೀವು இருக்கும். ಮಾತನಾಡುವಂತದೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಮಾತಾಗಿರುತ್ತೆ. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் கவனி. ಇದನ್ನ ಯಾಕೆ ಹೇಳುತ್ತೇವೆ ಗಮನಿಸಿರಿ. 33வது ವಚನ 33ನೇ ವಚನ verse 33. 33ನೇ ವಚನ. ಮತ್ತು ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ಪುನರುತ್ಥಾನಕ್ಕೆ ಅಪೊಸ್ತಲರು ಬಹು ಬಲವಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಿದ್ದರು. ದೇವರ ದಯವು ಅವರೆಲ್ಲರ ಮೇಲೆ ಪೂರ್ಣವಾಗಿತ್ತು. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. தேவனிடத்தில் பேசிவிட்டு பேசுகிற போது என்ன நடக்குது? பூரண கிருபை ಉಂಟಾಯಿತು. அல்லேலೂಯಾ. ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿ ಬಂದು ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗ ಅವರಿಗೆ ಬಹು ಒಂದು ಹೆಚ್ಚಾದಂತ ಒಂದು ಕೃಪೆ ದೊರಕಿತು ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. பவுல் ஜெபத்துல போராடுகிறான். ಪೌಲನು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಹೋರಾಡುತ್ತಾರೆ. ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு நீக்கி போடுங்க. ದೇವರೇ ಈ ಒಂದು ಮುಳ್ಳನ್ನು ನನ್ನಿಂದ ತೆಗೆದು ಹಾಕಿರಿ. என் கிருபை உனக்கு போதும். ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ನನ್ನ ಕೃಪೆ ನಿನಗೆ ಸಾಕು. பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். ನಿನ್ನ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಬಲವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಚನ When ಹೇಳುತ್ತದೆ. you pray to God, ನೀವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ இந்த சிஸ்டம் படி ஜெபம் பண்ணீங்கன்னா, இந்த சிஸ்டம் படி ஜெபம் பண்ணீங்கன்னா, ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ then you will come out and speak about God. ನೀವು ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಹೊರಗಡೆ ಬಂದು ಮಾತನಾಡುವಾಗ அங்க சொல்றாங்க உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ಅವ್ರು ದೇವರ ಪುನರುತ್ಥಾನದ ಕುರಿತಾಗಿ ಬಲವಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಕೊಟ್ಟರು. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, ಅನೇಕರು ಏನೆಂದು ನೆನೆಸುತ್ತೇವೆಂದರೆ they merely speak that Jesus rose from dead, Jesus rose from dead. ಅವರು ಸುಮ್ಮನೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೀವದಿಂದ ಎದ್ದಿದ್ದಾರೆ ಅಂತ ಮಾತ್ರ ಹೇಳುತ್ತಾರೆ ಅಂತ ನಾವು ಯೋಚಿಸುತ್ತೇವೆ. அந்த காலத்துல இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அடையாளம் என்ன என்பதை தான் மக்கள் எதிர்பார்த்து ಆ கொண்டிருந்தார்கள். ದಿವಸದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೀವದಿಂದ ಎದ್ದಿದ್ದಾರೆ ಅನ್ನುವುದಕ್ಕೆ ಗುರುತೇನು ಅಂತ ಜನರು ಹುಡುಕುತ್ತಾರೆ. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடந்தது. ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆಯಿತು. அதுதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. ಅದನ್ನೇ ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. சாட்சி சொன்னார்கள் என்றால் வெறுமனே இல்லப்பா எங்களோட இருந்த இயேசு மரித்ததை நாங்க பார்த்தோம், அவர் உயிர்த்தெழுந்துட்டாருன்னு வெறும் ವಾರ್ತೆಗಳೇ சொல்லவில்லை. ಅವ್ರು ಸುಮ್ಮನೆ ಹೌದು ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದಂತ ಯೇಸು ಸತ್ತರು ಅವ್ರು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದಾರೆ ಅಂತ ಬಾಯಿ ಮಾತಿನಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲಿಲ್ಲ. You are not going to mere speak empty words. ನೀವು ಕೇವಲ ಒಂದು ಬರೀ ಮಾತುಗಳನ್ನ ಆಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿರುವುದಿಲ್ಲ. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ನಂಬುತ್ತೀರಾ? அல்லேலூயா. ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya. நீங்க பேசுறது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை பேச போகிறீர்கள். ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನದ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀರಾ. அவருடைய பூரண கிருபை உங்கள் மேல் இருக்க ದೇವರ போகிறது. ಪರಿಪೂರ್ಣ ದಯೆಯು ನಿಮಗುಂಟಾಗುತ್ತದೆ. அவர்கள் எல்லார் மேலும்னு சொல்றாரு பாருங்க. அவர்கள் எல்லார் மேலும் ಅವರೆಲ್ಲರ ಮೇಲೂ பூரண கிருபை உண்டாயிருந்தது. ಬಹಳ ದಯೆ ಉಂಟಾಯಿತು ಎಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. எத்தனை பேருக்கு பூரண கிருபை வேணும்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ದಯೆ ಕೃಪೆ ஹalleluya. ಬೇಕು? ಹalleluya. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வாசிங்க. யோவான் 1 கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 16வது வசனம். 16வது வசனம். ಮೊದಲನೇ யோவான் 1:16. ಅಧ್ಯಾಯದ 16ನೇ ವಚನ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪರಿಪೂರ್ಣತೆಯಿಂದ ನಾವೆಲ್ಲರೂ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿದೆವು. அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம்.
ದೇವರ ಪರಿಪೂರ್ಣತೆಯಿಂದ ನಾವೆಲ್ಲರೂ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯನ್ನ ಹೊಂದಿದ್ದೇವೆ. இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா ஒன் blessing after another blessing என்னது. ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಒಂದು ಭಾಷಾಂತರ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ, ಒಂದು ಆಶೀರ್ವಾದವಾದ ನಂತರ ಮತ್ತೊಂದು ಆಶೀರ್ವಾದ. கிருபையின் மேல் கிருபை, ಆಶೀರ್ವಾದದ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದ. ஒன்றை நான் இங்க சொல்லுகிறேன், கவனிங்க. ಇಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ, ಗಮನಿಸಿರಿ. இயேசு இன்னும் உயிர் தெழல, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇನ್ನೂ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿಲ್ಲ. இயேசு உலகத்துல வந்தப்போவே, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದ ನಂತರವೇ, கவனிங்க கவனிங்க, யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்துக்கும் தன்னுடைய ஊழியத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பேசுறாரு. ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನ ಸೇವೆಗೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಸೇವೆಗೂ ಇರುವಂತ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. இயேசுடைய ஊழியம் என்ன? ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಸೇವೆ ಏನು? பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಸಮೀಪಿಸಿದೆ, மனம் திரும்புங்கள், ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿರಿ. நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார், ಆತನು ಒಳಿತನ್ನ ಮಾಡುವವರಾಗಿ ತಿರುಗಾಡಿದರು ಎಂಬುದಾಗಿ ಕಾಣುತ್ತೇವೆ. அப்பவே சொல்றாரு, ಆಗಲೇ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, கிருபையின் மேல் கிருபை பெற்றோம், ಅವ್ರು ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯನ್ನ ಹೊಂದಿದ್ದೇವೆ. அப்போஸ்தலர் 4ல வாசிக்கிறோம்ல, ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವಲ್ಲ, அதோட 3வது கிருபையை சேர்த்துக்கணும். ಅದರೊಂದಿಗೆ 3ನೇ ಕೃಪೆಯನ್ನ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஏன் சொல்றேன்னா, ಯಾಕೆ ಹೇಳುತ್ತೇವೆಂದರೆ, இயேசு உலகத்தில் ஊழியம் செய்த போது கிருபையின் மேல் கிருபை, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಲೋಕದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಿದಾಗ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆ. அப்போஸ்தலருடைய காலத்துல ಅಪೊಸ್ತಲರ ಕಾಲದಲ್ಲಿ பூரண கிருபையின் அர்த்தம் என்ன? ಪರಿಪೂರ್ಣ ಕೃಪೆಯ ಅರ್ಥವೇನು? கிருபையின் மேல் கிருபைக்கு மேல கிருபை. ஹல்லேலூயா, ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பூரண கிருபை உண்டாயிருந்தது. ಪರಿಪೂರ್ಣ ಕೃಪೆ ಉಂಟಾಯಿತು. Now we will come into another important subject. ಈಗ ನಾವು ಇನ್ನೊಂದು ಮುಖ್ಯ ವಿಷಯಕ್ಕೆ ನಾವು ಬರೋಣ. நான் சொன்னேன், ನಾವು ಹೇಳಿದೆವು, ஜெபம் உங்களுக்காக அசைக்கும். ಪ್ರಾರ್ಥನೆಯು ನಿಮಗಾಗಿ ಸ್ಥಳವನ್ನು ನಡುಗಿಸುತ್ತದೆ. When they started speaking God's word, ಅವರು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದಾಗ there was a violent movement among them. ಅಲ್ಲಿ ಅವರ ಮಧ್ಯೆ ಬಹಳ ತೀವ್ರವಾದ ಒಂದು ಸಂಚಲನವಿತ್ತು. நீங்க அசையாத வரைக்கும், ನೀವು ನಡುಗದವರೆಗೂ, நீங்க எழுப்புதல் அடையாத வரைக்கும், ನೀವು ಉಜ್ಜೀವನವನ್ನ ಹೊಂದದೆ ಇರುವವರೆಗೂ, எழுப்புதல் அடைஞ்சிச்சுன்னு பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ಉಜ್ಜೀವನ ಬಂತು ಎಂದು ಮಾತನಾಡುವುದರಲ್ಲಿ ಯಾವ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. ஜெபித்த போது இடம் அசைந்தது, ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಸ್ಥಳ ನಡುಗಿತು. 32வது வசனம். 32ನೇ ವಚನ. விசுவாசிகளுக்குள் ஏற்பட்ட எழுப்புதல் என்ன? ನಂಬಿಗಸ್ತರೊಳಗೆ ಬಂದಂತ ಒಂದು ಉಜ್ಜೀವನ ಏನು? வாசிங்க. ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಂಬಿದವರ ಹೃದಯವೂ ಪ್ರಾಣವೂ ಒಂದೇ ಆಗಿತ್ತು. ಯಾರು ತಮ್ಮ ಸ್ವತ್ತನ್ನು ತನ್ನದು ಎಂದು ಭಾವಿಸದೆ ಎಲ್ಲರೂ ಅದನ್ನು ಉದುವಾಗಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದರು. விசுவாசிகளுக்குள்ளே ஏற்பட்ட எழுப்புதல் என்ன தெரியுங்களா? ಆ ನಂಬಿಗಸ್ತರೊಳಗೆ ಏರ್ಪಟ್ಟಂತ ಉಜ್ಜೀವನ ಏನು ಗೊತ್ತಾ? விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார், ನಂಬಿಗಸ್ತರಾದ ಹೇರಳವಾದ ಗುಂಪಿನವರು. எல்லாம் கவனிங்க, எல்லாம் ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. திரளான கூட்டத்தார், ಹೇರಳವಾದ ಗುಂಪಿನವರು. போன வாரம் டிஒய் பாட்டீல் ஸ்டேடியத்தில் ஃபைனல்ஸ் பார்த்தீங்களா? உமன்ஸ் கிரிக்கெட் ಕಳೆದ ವಾರ ವುಮೆನ್ಸ್ ಕ್ರಿಕೆಟ್ ತಂಡದ ಫೈನಲ್ಸ್ ನೋಡಿದ್ರ? எக்ஸாம்பிளுக்கு ಒಂದು ಉದಾಹರಣೆಗಾಗಿ. ஓகேங்களா? ஜெமிமா ராட்ரிக்ஸ் செமிஃபைனலில் செஞ்சுரி அடித்தப்போல்லாம் சொன்னாங்க, ஐ தேங்க் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபார் திஸ் ஹெல்ப் அப்படின்லாம் அவங்க பேசினாங்க. கூட்டத்துக்காக சொல்றேன் நான். ஸ்டேடியம் ವಾಸ್ ಜಾಮ್ ಪ್ಯಾಕ್ಡ್. ಅಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಂದು ಕೂಟ ಬಹಳ ಒಂದು ಹೆಚ್ಚಾದ ಜನರಿಂದ ಅದು ತುಂಬಿತ್ತು. திரளான கூட்டத்தார், ಹೇರಳವಾದ ಕೂಟ. என்ன இருதயமா? ಯಾವ ಹೃದಯ? திரளான எல்லாருக்கும் ஒரே இருதயம் இருக்கா? ಇಲ್ಲಿ ನಾವು ಎಷ್ಟು இப்ப ಬಹಳ வந்து ಜನರಿದ್ದೇವೆ. செசஸ்கோப்பை வச்சு செக் பண்ணா தெரியும். இவங்களுக்கு பீட் 120 90 நார்மலா காட்டும், ಕೆಲವರಿಗೆ அவங்களுக்கு 110 80 காட்டும். எனக்கு தெரியல, சும்மா சொல்றேன். ஓகேங்களா? ಸ್ಟೆಥೋಸ್ಕೋಪ್ ಇಟ್ಟು ನೋಡುವಾಗ ಕೆಲವರಿಗೆ 120 ಬಾರಿ 80. திரளான கூட்டத்தார், ಅಲ್ಲಿ ಹೇರಳವಾದ ಗುಂಪಿನ ಜನರಿದ್ರು. திரளான ட்ரெடிஷன்ல இருந்து, கல்ச்சர்ல இருந்து, பிலீஃப்ல இருந்து, பல விதமான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க, ಅನೇಕ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಹಿನ್ನೆಲೆಗಳಿಂದ, ಭಾಷೆಗಳಿಂದ, ಜನಾಂಗಗಳಿಂದ ಬಂದಂತ ಜನರು. நான் ரட்சிக்கப்பட்டது வேற ஒரு நோக்கத்துக்காக, ನಾನು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತದ್ದು ಬೇರೆ ಒಂದು ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ, சகோதரன் ரட்சிக்கப்பட்டது வேற ஒரு ಇನ್ನೊಂದು நோக்கத்துக்காக, ಸಹೋದರ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತದ್ದು ಬೇರೆ ಒಂದು ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ. எல்லாரும் பாவத்துல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு தான் ரட்சிக்கப்படுறோம்.
ನಾವೆಲ್ಲರೂ ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗುವುದಕ್ಕಾಗಿಯೇ ஆனா நம்ம ರಕ್ಷಿಸಲ್ಪಡುತ್ತೇವೆ. சந்திக்கப்படுவதற்கு ஒவ்வொரு நோக்கம் இருக்கலாம். ಆದ್ರೆ ನಾವು ದೇವರಿಂದ ಸಂದರ್ಶಿಸಲ್ಪಡೋದಕ್ಕೆ ಒಂದೊಂದು ಉದ್ದೇಶ நான் ಇರಬಹುದು. வியாதியில இருந்த இயேசுவை தேடினேன், இயேசு என்னை குணமாக்கினார் என்று சொல்லலாம். ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿದ್ದೆ, ನಾನು ದೇವರನ್ನ ಹುಡುಕಿದೆ, ದೇವರ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದಂತೆ நான் கடன் ಹೇಳಬಹುದು. பிரச்சனையில இருந்த இயேசு என்னை விடுதலையாக்கினார் என்று ನಾನು சொல்லலாம். ಸಾಲದಲ್ಲಿದ್ದೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದಂತೆ நான் ನಾವು பில்லிசூனிய ಹೇಳಬಹುದು. கட்டுகளுக்குள்ள இருந்த இயேசு என்னை விடுதலையாக்கினார் என்று ನಾನು சொல்லலாம். ಬಂಧನದ ಕಟ್ಟುಗಳಲ್ಲಿದ್ದೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ರಿಂದ ನಾವು ಹೇಳಬಹುದು. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார், ನಂಬಿಗಸ್ತರಾದ ಹೇರಳವಾದ ಗುಂಪಿನವರು ஒரே இருதயம், ಒಂದೇ ಮನಸ್ಸು, ஒரೇ மனமுள்ளவர்களா ಒಂದೇ இருந்தார்கள். ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿದ್ದರು. How is it stated? எப்படி இது நீங்க ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ சொல்ல முடியும் அப்படின்னா, ಇದನ್ನು ನಾವು ಹೇಗೆ ಒಂದು ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಆಗಿ ವಾಕ್ಯವಾಗಿ ಹೇಳಬಹುದೆಂದರೆ, ஒருவனாகிலும் ಒಬ್ಬನಾದರೂ தனக்குள்ளவைகளில் ತನ್ನಲ್ಲಿರುವಂತದ್ದನ್ನ ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. ಒಂದನ್ನು ನನ್ನದು ಎಂದು ಆ ವ್ಯಕ್ತಿಗಳು ಹೇಳಲಿಲ್ಲ. ரிசன் ஜீசஸ பேசுறவங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை பேசுகிறவர்கள், ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸುವಿನ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುವವರು they are trying to create oneness. ಅವರು ಐಕ್ಯತೆಯನ್ನ, ಒಮ್ಮನಸ್ಸನ್ನ ಸೃಷ್ಟಿಸುವುದರಲ್ಲಿ ಯೋಚಿಸುತ್ತಾರೆ. நான் பாஸ்டர்களை கேட்டேன், ಬೋಧಕರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದ್ರು, பாஸ்டர் உங்க சர்ச்சில் ஒயிட் அண்ட் ஒயிட் போடணுமா யூனிஃபார்மான்னு கேட்டு தான் வந்தேன். ಬೋಧಕರ ನಿಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ವೈಟ್ ಅಂಡ್ ವೈಟ್ ಯೂನಿಫಾರ್ಮ್ ಹಾಕೋಬೇಕಾ ಅಂತ ಕೇಳಿ. நான் வீட்ல இருந்து புறப்படும் போது அப்படி கேட்கல, ಮನೆಯಿಂದ ಹೊರಡುವಾಗ ಕೇಳಲಿಲ್ಲ, ஸ்டೇಷನ್ல இருந்து ಅವ್ರ வீட்டுக்கு போகும்போது கேட்டுட்டே வந்தேன். ಒಂದು ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್ ಇಂದ ಅವ್ರ ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗ ಕೇಳುತ್ತಲೇ ಬಂದ್ರು. நாளைக்கு மட்டும் எல்லாரும் வேற ஒரு கலர் யூனிஃபார்ம்ல இருப்பாங்க பாஸ்டர் அப்படின்னாரு. ನಾಳೆ ಮಾತ್ರ ಜನರೆಲ್ಲರೂ ಬೇರೆ ಒಂದು ಯೂನಿಫಾರ್ಮ್ ಅಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳಿದ್ರು. இடத்தை அசைக்கிற ஜெபம், ಸ್ಥಳವನ್ನ ನಡುಗಿಸುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆ என்ன எழுப்புதல கொண்டு வரும் தெரியுங்களா? ಯಾವುದು ಉಜ್ಜೀವನವನ್ನ ತರುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? ஒருவனும் தனக்குள்ளதை தனது என்று சொல்லவில்லை. ಒಬ್ಬನು ತನಗಿರುವಂತದನ್ನ ತನ್ನದು ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. ಒಬ್ಬನು ತನಗಿರುವಂತ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನು ನನ್ನದು ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. You think that your education belongs to you? ನೀವು ನೆನೆಸುತ್ತೀರಾ ನಿಮ್ಮ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ನಿಮಗೆ ಸ್ವಂತ ಅಂತ? Your skill belongs to you? ನಿಮಗಿರುವಂತ ತಲಾಂತಗಳು ನಿಮಗೆ ಸ್ವಂತ ಅಂತ? Your talent belongs to you? ನಿಮಗಿರುವಂತ ತಾಲಂತಗಳು ನಿಮಗೆ ಸ್ವಂತ ಅಂತ? No, it is for the church. ಇಲ್ಲ, ಅದು ಸಭೆಗಾಗಿ, அது சபைக்காகவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ಸಭೆಗಾಗಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತದ್ದು. எத்தனை பேர் உங்களுடைய வேலை என் குடும்பத்துக்காக கொடுத்தார் இல்ல சபைக்காக கொடுத்தாருன்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಿಮಗಿರುವಂತ ಕೆಲಸ ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಕೊಟ್ರ ಅಥವಾ ಸಭೆಗಾಗಿ ಕೊಟ್ರ ಅಂತ ನೀವು ಹೇಳುತ್ತೀರಾ? உங்கள் சபைக்காக கொடுத்திருக்கிறார். ಸಭೆಗಾಗಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತದ್ದು. அதுதான் பார்க்கிறோம். ஒருவனாகிலும் தனக்குள்ளதை ஒன்றையும் தன்னுடையது என்று ಅಂದ ಅಲ್ಲಿದ್ದಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಅವರಿಗಿರುವಂತ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನು ನನ್ನದು ಎಂದು ಅವರು ಹೇಳಲಿಲ್ಲ. எத்தனை பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನ ನಾವು ಪಾಸ್ವರ್ಡ್ ಹಾಕಿ ಮೊಬೈಲ್ ಅನ್ನ ಲಾಕ್ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದೇವೆ. புது டிசைன்லாம் போட்டு லாக் பண்ணுவாங்க. ಹೊಸ ಡಿಸೈನ್ ಎಲ್ಲ ಹಾಕಿ ಲಾಕ್ ಮಾಡಿಡುತ್ತೇವೆ. என் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஜிபேல இருந்து எல்லாத்தோடைய பாஸ்வேர்டும் தெரியும். ಅವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಅವರ ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಪಾಸ್ವರ್ಡ್ಗಳು ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು. ஏடிஎம் கார்டோட பின்னு கூட தெரியும் எல்லாருக்கும். ಅವ್ರ ATM ಕಾರ್ಡ್ ಪಿನ್ನು ಕೂಡ ಗೊತ್ತು. ஐ டோன்ட் கீப் எனிதிங் இன் சீக்ரெட். ಯಾಕಂದ್ರೆ ಯಾವುದನ್ನು ಕೂಡ ರಹಸ್ಯವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. என் பொண்ணு கேட்டா ஃபோனை குத்துருவேன், என் பையன் கேட்டா ஃபோனை கொடுப்பேன். தே கேன் பே, ஜிபே பண்ணலாம். ஐ பிலீவ் இன் them. ಅವ್ರ ಮಕ್ಕಳು ಕೇಳುವಾಗ ಅದನ್ನ ಕೊಡುತ್ತಾರೆ, ಅವ್ರ ಜಿಪೇ ಏನಾದ್ರೂ ಮಾಡಬಹುದು, ಅವ್ರ ಮಕ್ಕಳು ನಂಬುತ್ತಾರೆ. அவங்களை அப்படி லீட் பண்ணியிருக்கிறேன். ಆತ್ಮಿಕವಾಗಿ ಅವರನ್ನ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸಿದ್ದಾರೆ. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, ஒருவனாகிலும் தனக்குள்ளதை தனது என்று சொல்லவில்லை. ಅಲ್ಲಿದ್ದಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬನಾದರೂ ಕೂಡ ತಮಗಿರುವಂತದನ್ನ ತಮ್ಮದು ಎಂದು ಅವರು ನೆನೆಸಲಿಲ್ಲ. இன்னும் இதோடைய உச்சகட்டத்துக்கு போனோம்னா 34, 35, 36, 37 எல்லாம் வாசிச்சு பாத்துருங்க. ಇದರ ಒಂದು ಟೈಮ್ ಅಪ್. ಒಂದು ಇತರ ಒಂದು ಅನುಭವಕ್ಕೆ ನೋಡಬೇಕಾದ್ರೆ 35, 36, 37 ವಚನವನ್ನ ನೀವು ಓದಿ ನೋಡಿರಿ. ஏதாவது இருந்தா தானே ಎಂದಿನ இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல ಅವರು ಏನಾದ್ರೂ ಇದ್ದರೆ ತಾನೇ ನನ್ನದು ಅನ್ನುವಂತ ಯೋಚನೆ ಬರುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿ ತಮಗಿದ್ದಂತ ಎಲ್ಲವನ್ನ ಮಾರಿ ಅದನ್ನ ತಂದು ಅಪೊಸ್ತಲರ ಪಾದಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. The prayer moved their surrounding. ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಅವರಿದ್ದಂತ ಸ್ಥಳಗಳನ್ನ ನಡುಗಿಸಿತು. The faith or the verse, கர்த்தருடைய வார்த்தைகள், ದೇವರ ವಾಕ್ಯವು ಅವರ ನಂಬಿಕೆಯು அவர்களை அசைத்தது, ಅವರನ್ನ ನಡುಗಿಸಿತು. அசைவுங்கிறது உன்னை சுற்றிலும் நடக்கணும், நீயும் நடக்கணும்.
ನಡುಗುವಿಕೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ನಿಮ್ಮ ಸುತ್ತಲಿರುವಂಥದ್ದು ನಡುಗಬೇಕು, உனக்குள்- ನೀವು ನಡುಗಬೇಕು. உனக்குள்ளாக ஆவிக்குரிய மாற்றங்கள் ஏற்படாவிட்டால், ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆತ್ಮಿಕ ಬದಲಾವಣೆಗಳು ಉಂಟಾಗದಿದ್ದರೆ, சுற்றிலும் ஏற்படுகிற எழுப்புதலால் உனக்கு லாபம் இல்லை. ಸುತ್ತಲೂ ಬರುವಂತ ಉಜ್ಜೀವನದಿಂದ ನಿಮಗೆ ಲಾಭವಿಲ್ಲ. எல்லாரும் தங்களுடையதை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து ಎಲ್ಲರೂ வைத்தார்கள். ತಮಗಿರುವಂತದನ್ನ ಮಾರಿ ಅದನ್ನ ಅಪೊಸ್ತಲರ ಪಾದಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟರು. 36-37 பர்னபாவை குறித்து வாசிக்கிறோம். 36-37 ಬಾರ್ನಬನನ ಕುರಿತಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சஃபிராளை குறித்து வாசிக்கிறோம். 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅನನ್ಯ ಸಫೇರಳ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. Some pretended that they got revival. ಕೆಲವರು ತಮಗೆ ಉಜ್ಜೀವನ ಬಂತು ಎಂದು ನೆನೆಸಿ ನಟಿಸಿದರು. எச்சரிப்போடு கூட முடிக்கிறேன். ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇದನ್ನು ಮುಗಿಸುತ್ತೇವೆ. எழுப்புதல் வந்து விட்டது போல நடிக்கிற வேலை வேணாம். ಒಂದು ಉಜ್ಜೀವನ ಬಂತು ಅನ್ನುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಟಿಸುವಂತದ್ದು ಬೇಡ. எழுப்புதல் வந்தது போல நடித்தவர்கள் அன்றோடு முடிந்தார்கள். ಉಜ್ಜೀವನ ಬಂತು ಎಂದು ನೆನೆಸಿ ನಟಿಸಿದವರು ಆ ದಿನದೊಂದಿಗೆ ಅವರ ಕತೆ ಮುಗಿಯಿತು. உண்மையான எழுப்புதல் உள்ளவர்கள் 100 ஆண்டு காலமாய் ஊழியம் செய்தார்கள். ನಿಜವಾದಂತ ಉಜ್ಜೀವನದ ಅನುಭವ ಉಳ್ಳವರು 100 ಕಾಲ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡಿದರು. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯ ದೇವಚನರೇ, எதற்காக ஜெபிக்கிறீர்கள்? ನೀವು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? உங்கள் ஜெபம் எப்படிப்பட்டது? ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ? அது உங்களுக்குள் அசைவை ಆ ஏற்படுத்துகிறதா? ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ನಡುಗುವಿಕೆಯನ್ನು ತರುತ್ತಿದೆಯಾ? கர்த்தர் உங்களுக்கும் உங்களுடைய ஊழியங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்தருள்வார். ದೇವರು ನಿಮಗೂ ನಿಮ್ಮ ಸೇವೆಗಳಿಗೂ ಆ ರೀತಿಯಾದಂತ ಕೃಪೆಯನ್ನ ಅನುಗ್ರಹಿಸಲಿ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகಲಿ. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವೆಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ನಾವೆಲ್ಲ ಎಳೆದು ನಿಂಪೋம். ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ ನೀನೇ ಏಸೈ, ನೀನೇ ಏಸಯ್ಯ, ನನ್ನ ಆಧಾರ ನೀನೇ, ನನ್ನ ಸಮೃದ್ಧಿಗೆ ಕಾರಣ ನೀನೇ ಸಯ್ಯ, ನೀನೇ ಏಸಯ್ಯ, ನನ್ನ ಐಶ್ವರ್ಯ ನೀನೇ, ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ ನೀನೇ ಸಯ್ಯ, ನೀನೇ ಸಯ್ಯ, ನನ್ನ ಆಧಾರ ನೀನೇ, ನನ್ನ ಸಮೃದ್ಧಿಗೆ ಕಾರಣ. ಎಲ್ಲರೂ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿ ನೀನೇ ಕರ್ತನು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದ್ದಾನೆ. ಐಶ್ವರ್ಯ ನೀನೇ, ನಿನ್ನ ರಕ್ತ ಕೋಟೆಯಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ ಕಾಪಾಡಿದೆ, ನನ್ನ ನಿನ್ ಶಿಲುಬೆಯ ನೆರಳಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಆಮೆನ್. ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ ಕಾಪಾಡಿದೆ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, Praise the Lord. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య. ಗಾಯಪಟ್ಟು ನಿಂತಾಗ ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದೆ, ಗಾಯಪಟ್ಟು ನಿಂತಾಗ ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದೆ. ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಯಿಂದಲೂ ಮರಣಕರ ವ್ಯಾಧಿಯಿಂದಲೂ, Glory. ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಯಿಂದಲೂ ಮರಣಕರ ವ್ಯಾಧಿಯಿಂದಲೂ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀನೇ
ಮಾರೇ ಒಪ್ಪಿರುವ ನನ್ನ ಕುಟುಂಬವು ನಿಜವಾದ ಭಾಗ್ಯವಂತರು. ಎಲ್ಲರೂ ನಿನ್ನ ಮಾರೆ ಒಪ್ಪಿರುವ ನನ್ನ ಕುಟುಂಬವು ನಿಜವಾದ ಭಾಗ್ಯವಂತರು. ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವ ನಾವೇ ಧನ್ಯರು, ನಿನ್ನ ಸೇವೆ ಮಾಡುವ ನಾವೇ ಧನ್ಯರು, ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವ ನಾವೇ ಧನ್ಯರು, ನಿನ್ನ ಸೇವೆ ಮಾಡುವ ನಾವೇ ಧನ್ಯರು. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವಜನರೇ, ನಾವೇ ಧನ್ಯರು. அல்லேலூயா. ಒಂದು ಒಳ್ಳೆ ஒரு அருமையான ஒரு ಉಪದೇಶತೆ ಸತ್ಯತೆ ನಮ್ಮ ಕೇಟೋம். ನಾವೊಂದು ಸುಂದರವಾದಂತ ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ. வசனம் நமக்குள்ள எழுப்புதலை உண்டாக்குவான். ವಾಕ್ಯವು ನಮ್ಮೊಳಗೆ ಉಜ್ಜೀವನವನ್ನು ತರುತ್ತದೆ. ஜனம் நம்ம இருக்கிற இடத்துல எழுப்புதலை உண்டாக்கும். ಪ್ರಾರ್ಥನೆಯು ನಾವು ಇರುವ ಸ್ಥಳವನ್ನು ನಡುಗಿಸುತ್ತದೆ. அந்த எழுப்புதல்னா என்ன? ಆ ಉಜ್ಜೀವನ ಅಂದರೆ ಏನು? எல்லாரும் ஒரೇ இருதயம் ஒரே மனமுள்ளவர்கள். ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದೇ ಹೃದಯ ಒಂದೇ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ கர்த்தர் நம்மோடு பேசினதுக்காக ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದಕ್ಕಾಗಿ ನಾವು இந்த ದೇವರಿಗೆ எழுப்புதலை ஆண்டவர் சபையில தரணும். ಈ ಒಂದು ಉಜ್ಜೀವನವನ್ನ ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಏರ್ಪಡಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. எழுப்புதலை சபையில தரணும். ಈ ಉಜ್ಜೀವನವನ್ನು ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಏರ್ಪಡಿಸಬೇಕು. நமக்குள்ளே ஒரு அசைவை உண்டாக்காம ವಾಕ್ಯವು ನಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ನಡುಗುವಿಕೆಯನ್ನು ತರದೆ நம்முடைய ஜெபம் ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ இந்த இடத்தை அசைக்காது. ಈ ಸ್ಥಳವನ್ನು ನಡುಗಿಸುವುದಿಲ್ಲ. ஆகையால நமக்குள்ள எழுப்புதல் இல்லாம ನಮ್ಮೊಳಗೆ ಉಜ್ಜೀವನ ಇಲ್ಲದೆ இடத்தை நம்மளால அசைக்க ಈ முடியாது. ಸ್ಥಳವನ್ನು ನಮ್ಮಿಂದ ನಡುಗಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ எத்தனை ಮಾತನಾಡಿದ್ದಾನೆ. பேருக்கு சந்தோஷம்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಎಲ್ಲ ಸಂತೋಷ. ಕರங்களை ತಟ್ಟಿ ಆಂಡವರಿಗೆ ನಾವೆಲ್ಲ ಸ್ತೋತ್ರ ಕೈಗಳನ್ನು ಮಾಡೋಣ. ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಅರ್ಪಿಸೋಣ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಆಂಡವರೇ, எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை உண்டாக்கி ದೇವರೇ ನಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಉಜ್ಜೀವನವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದೆ. எங்களோடு பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. ನಮ್ಮೊಂದಿಗೆ ನೀವು ಮಾತನಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அருமையான உம்முடைய தாசரை பயன்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் ದೇವರೇ, ஆண்டவரே. ನಿಮ್ಮ ಸುಂದರವಾದ ನಿಮ್ಮ ದಾಸನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದಕ್ಕಾಗಿ ஆண்டவரே, ಸ್ತೋತ್ರ. உம்முடைய மகனுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಸೇವಕರಿಗಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಸ್ತೋತ್ರ அவருடைய ಮಾಡ್ತೇವೆ. ஊழியத்தை பன்மடங்கு நீர் ஆசீர்வதி ಅವರ ஆண்டவரே. ಸೇವೆಯನ್ನು ನೀವು ಹೆಚ್ಚಾಗಿ அவருடைய ಆಶೀರ್ವದಿಸಿ. குடும்பத்தை நீர் ஆசீர்வதி ಅವರ ஆண்டவரே. ಕುಟುಂಬವನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿ. இன்னும் ಅನೇಕ இடங்களிலே எழுப்புதலை தரக்கூடிய ಇನ್ನು மனிதனாய் ಅನೇಕ பயன்படுத்த ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನವನ್ನು ತರುವುದಕ್ಕಾಗಿ ಅವರನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ. அவருடைய ஊழியத்தை இன்னும் ಹೆಚ್ಚಾಗಿ நீர் ಅವರ ஆசீர்வதி. ಸೇವೆಯನ್ನು ನೀವು ಹೆಚ್ಚಾಗಿ ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸಿರಿ. இன்னும் மகிமையான காரியங்களை அவர் கொண்டு செய்ய ಇನ್ನು ಮಹಿಮೆಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡು ನೀವು ನಡೆಸಿದೇವರೇ. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ವಾಕ್ಯ ಕೇಳಿದ ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ஒவ்வொருவரும் ಮಾಡಿ. நீர் ஆசீர்வதி. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ஆண்டவரே, இனி வரக்கூடிய முன்னே நடக்கிற ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಿಗಾಗಿ ನன்றಿ ಸೆಲುತ್ತುகிறேன். ಮುಂದೆ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಿಗಾಗಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೀವಿ. உம்முடைய கரை இருந்து நடத்தட்டும். ನಿಮ್ಮ ಕರ ಇದ್ದ ನಡೆಸಲಿದೆ. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ಸ್ತುತಿಗನ ಮಹಿಮೆಲ್ಲ ನಿಮಗೆ ಅರ್ಪಿಸಿ இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ತಂದೆ.